தருமபுரியில் நடைபெற்ற ஆன்மீகத்தில் ஆனந்தம் 99வது நிகழ்வு தேவாரம் காட்டும் திருவருள் என்ற தலைப்பில் திரு அபுதாபி கு பாஸ்கர் அவர்கள் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இதோ உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். ஒரு அருமையான அமைப்பு. பேரிலேயே தர்மத்தை தாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே வாழக்கூடிய மனிதர்களும் நிச்சயமாக தர்மவான்களாகத்தான் இருப்பார்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் தேவாரம் காட்டும் திருவருள் என்ற ஒரு தலைப்பினை சிந்திப்பதற்காக திருவருளும் குருவருளும் இங்கே கூட்டி வைத்துள்ளது. பொதுவாக தேவாரம் என்று சொல்லும் பொழுது அதை பிரிப்பதற்காக தே கூட்டல் ஆரம் என்று சொல்வார்கள், அல்லது தே கூட்டல் வாரம் என்று சொல்வார்கள். தே என்றால் தெய்வம் என்று சொல்லப்படுவது உண்டு. ஆரம் என்றால் அன்பு என்ற ஒரு பொருள், மாலை என்ற ஒரு பொருள். இந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த தேவாரம் பாடிய முதல் 7 திருமுறைகள் தேவாரமாக கருதப்படுகின்றது. இந்த தேவாரத்தை பாடிய அந்த அருளாளர்கள் இறைவன் மீது அன்பால் கசிந்துருகி பாடப்பெற்ற பனுவல்கள். அதனால் இதற்கு தேவாரம் என்று பெயர். தேவார பதியங்களை முதல் 3 திருமுறைகளாக ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுத்தார்கள். அப்பர் சுவாமிகள் பாடியதை 4, 5, 6 என்று வகைப்படுத்தினார்கள். பிறகு 7வது திருமுறையாக நம்முடைய சுந்தரர் பாடியதை வகுத்தார்கள். 8வதாக மணிவாசக பெருந்தகை பாடியது, 9 அடியார்கள் பெருமக்கள் பாடியது, 10வதாக நம்முடைய திருமந்திரம், 11வது திருமுறையாக 11 அடியார் பெருமக்களை கொண்டு பாடியது, 12ஆக நம்முடைய சேக்கிழார் பெருமான் பாடிய பெரிய புராணம் என்றது. ஆனால் இந்த தேவாரத்தை பற்றி சொல்லும் பொழுது தேவாரம் என்று சொன்னாலே அது முழுக்க முழுக்க அப்பர் பெருமானுக்குரியது. ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களுக்கு திருக்கடைக்காப்பு என்று பெயர். சுந்தரருடைய பாடல்களுக்கு என்ன சொல்வார்கள் என்றால் திருப்பாட்டு என்று சொல்வார்கள். ஆனால் பின்னால் வந்த பெரியவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து, இந்த 3ஐயும் சேர்த்து தேவாரம் என்று ஒரு பொருளில் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் கூட நினைக்கலாம், ஞானசம்பந்த பெருமான் சிறு பிள்ளை, ஆளுடை பிள்ளை, சிறு பிள்ளை. ஆனால் அவருடைய பதிகத்தை முதலில் வைத்திருக்கிறார்கள். 1, 2, 3 என்று அந்த திருமுறையை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி என்ற பெரியவர் முதல் திருமுறையாக வைத்திருக்கிறார். 4, 5, 6 என்பதை நம்முடைய அப்பர் பெருமானுக்கு வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட இருவருக்கும் வயது வித்தியாசம் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் 50, 60 வயசுக்கு மேலே வித்தியாசம். அப்படி என்றால் இவர் தானே முதலில் பாடியிருக்க வேண்டும். ஏன் இவருடைய பாடல்களை முதலில் வைக்காமல் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களை முதலில் வைத்திருக்கிறார்கள் என்று யோசிக்க தோன்றும். நம்முடைய முன்னோர்கள் அதை காரணமில்லாமல் வைக்கவில்லை. காரணம் என்னவென்றால், சம்பந்தர் பெருமான் 16 வயதிலேயே அவர் இறைவனோடு அந்த நல்லூர் பெருமணத்தில் இறைவனோடு ஜோதியோடு கலந்தவர். இந்த திருமுறையை வகுக்கும் போது வயதில் பெரியவர், இவர் இந்த குலத்தை சார்ந்தவர், இவர் இவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கின்றார் என்ற கணக்கீட்டு முறைகள் அல்லாமல் யார் முதலில் சிவபதம் அடைந்தார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அந்த வகையில் சம்பந்தர் பெருமான் 16 வயதிலேயே திருநல்லூர் அந்த திருமணத்தின் போது இறைவனோடு ஐக்கியமான என்ற காரணத்தினால் அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து அப்பர் பெருமான் திருநல்லூரில் அவர்கள் இறைவனோடு சிவபதம் அடைந்தார்கள். அந்த வகையில் அவர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல், இவர்களுக்கு அடுத்தாற்போல நம்முடைய சுந்தரர் வருகிறார். அவருடைய தேவாரத்தை 7வது திருமுறையாக வைக்கிறார். இந்த பெருமக்களை எல்லாம் ஆண்டு கொண்ட பெருமான் எப்படியெல்லாம் ஆண்டார் என்று சொல்லும் பொழுது, சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார், நம்முடைய அப்பருக்கு சூலை கொடுத்து ஆட்கொண்டார், நம்முடைய சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார், மணிவாசக பெருந்தகைக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார். ஒவ்வொருவரையும் அவரவர்களுடைய திறமைக்கும் அவர்களுடைய அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஆன்ம பக்குவத்திற்கும் ஏற்படக்கூடிய அந்த வகையில் இறைவன் அவர்களை தடுத்தாட்கொண்டார். தேவாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 3 வயதிலேயே அந்த குழந்தை தேவாரம் படிக்க ஆரம்பிக்கின்றது. 3 வயதில் ஒரு குழந்தை தேவாரம் படிக்குமா என்று கேட்டால் அது கருவிலே திருவான குழந்தையது. நான் வரலாறை எல்லாம் சொல்லவில்லை. எல்லோரும் நீங்கள் பெரியவர்கள், உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கும் கண்டிப்பாக. சும்மா தொட்டு காட்டி செல்கின்றேன்.
3 வயது குழந்தையை அழைத்து கொண்டு அவருடைய தந்தை அந்த சீர்காழியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசனம் செய்வதற்காக குழந்தையை அழைத்து கொண்டு செல்கிறார். குழந்தையை குளக்கரையில் இருக்க வைத்துவிட்டு பக்கத்தில் இருப்பவர்களிடம் குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அந்த தோணிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சிகரத்தை பார்த்து அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானிடம் ஒப்படைத்து விட்டு செல்கின்றார். நான் நான் போய் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு வந்து விடுகின்றேன், குழந்தையை பார்த்து கொள்ளவும் என்று. இவர் உள்ள போனவர் அகமருடம் என்று சொல்வார்கள். அதாவது தண்ணீருக்குள் ஒரு சில நிமிடங்கள் மூழ்கி இருந்து மந்திரங்களை உச்சாடனம் செய்வது. அந்த குழந்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. தந்தையார் அந்த குளத்திற்குள் இறங்கும் பொழுது தந்தை உள்ளே தண்ணீருக்குள் போனவர் 2-3 நிமிடங்களுக்கு மேலாக வெளியே வரவில்லை. 3 வயது குழந்தை பயந்து விடுகிறது, அழத் தொடங்குகின்றது. அழும் பொழுது சும்மா அழாமல், யாரையும் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து அழாமல், அந்த தோணியப்பபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் பார்த்து அம்மையே அப்பா, அம்மையே அப்பா, அம்மையே அப்பா என்று அரற்றுகின்றது என்று சொல்லுவார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அரற்றுகின்றது என்றால் பல முறை. அப்போ அந்த குழந்தையினுடைய அந்த அழுகை குரலை கேட்டு அந்த குழந்தை எதற்காக அழுதது என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது சொல்லுகிறார். அதாவது அந்த குழந்தை யாருக்கெல்லாம் அழுதுதான், சைவம் தலை வேத நெறி தலைத்தோங்க விலங்கு சைவத்துறை மிகு விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளர் வயற்புகலி திருஞான சம்பந்தர் திருப்பாதம் தலை கொண்டு திருத்தொண்டு புரிகுவாம் என்று ஞானசம்பந்த பெருமானை பற்றி சேக்கிழார் அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவார். அப்ப அந்த குழந்தை யாருக்காக அழுதுதான்? அவருக்காக அழவில்லை. வேத நெறி தலைத்தோங்குவதற்காகவும் சைவத்துறை தலைத்தோங்குவதற்காகவும் அப்புறம் பூத பரம்பரை பொலிய நாமெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது அழுதுதான். அழுவுறதுல 2 வித்தியாசம் இருக்குல்ல. ஒன்று தனக்காக அழுகிறது, பிறருக்காக அழுகிறது. அந்த குழந்தை யாருக்காக ஆனது? பிறருக்காக அழுதது. நாமளும் அழுகிறோம், மண்ணுக்காக அழுகிறோம், மனைக்காக அழுகிறோம், பொண்ணுக்காக அழுகிறோம், பொருளுக்காக அழுகிறோம், எல்லாத்துக்கும் அழுகிறோம் நாம. ஆனால் இந்த பெருமக்கள் எல்லாம் இந்த மானிடம் உய்ய வேண்டும் என்பதற்காக அழுதார்கள். மணிவாசக பெருந்தகையும் அழுதாரு, அழுது அடி அடைந்தவர் அவர் இல்லையா? அவரை சொல்லும் பொழுதே அழுது அடி அடைந்தவர் என்று சொல்வார்கள். அப்பர் பெருமானை சொல்லும் பொழுது தொழுது அடி அடைந்தவர் என்று சொல்வார்கள். இப்போ இவர்கள் யாருக்காக அழுதார்கள்? மணிவாசகரை சொல்லும் பொழுது சொல்லுவார், நம்முடைய மணிவாசகரை பாடுவார், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கிளர்க்கு கைதான் தலைமேல் வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சேசைய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன் என்று பாடுவார். அவர் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் உருக்கும். அதனால தான் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று வைத்தார்கள். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் விடையேன் அழுதால் நின்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே என்று பாடுவார். நான் பொய், நான் உன்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு பொய், நான் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் பொய். ஆனால் என்ன தெரியுமா, நான் அழுதுட்டம்னா நீ ஒரு கணம் தாங்க மாட்ட, எனக்கு நீ உடனடியாக அருள் பாலிப்பா என்று நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அழுதால் நின்னை பெறலாம்னா நீங்களும் அழுங்கள். எப்படி அழணும்? உள்ளம் உருக வேண்டும். அழகாக சொல்லுவார் நம்முடைய வள்ளல் பெருமானார் சொல்லும்போது சொல்வார், அதாவது அன்பே நிறைந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றலும் கண்ணீர் உடம்பு அதனால் நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதுமீன் வம்மீன் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். சத்தியம் சொல்கின்றேன் பொய் புகழேன். அவர் சொல்றார், நான் சத்தியமா சொல்றேன், பொய் புகழேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேங்கிறார். அப்ப நாம அழக்கூடிய கண்ணீர் அப்படியே நம்ம உடம்ப நினைக்கணுமா. அவனை போய் பார்த்த மாத்திரத்தை நாம் உருகினோம்னா அவன் நம்முடைய அன்புக்கு குலைவான் என்பதைத்தான் இந்த ஞானசம்பந்த பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அவர் பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத என்று சேக்கிழார் பெருமான் சொல்வார்.
அந்த குழந்தை அந்த இறைவி வந்து பாலை பொற்கிண்ணத்தில் வைத்து கொடுக்கிறார். பாலை குடிக்கிறது. குடித்துவிட்டு அங்கே இறைவனையும் இறைவியும் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர் அகமருடம் முடித்து கொண்டு சிவபாத இருதயர் வருகிறார். குழந்தையினுடைய கடவாயின் வழியாக பால் ஒளி கொண்டிருக்கிறது. இப்போ அவர் ரொம்ப பயப்படுறாரு. யாரிடம் பால் குடித்தாய்? எச்சில் பாலை எதற்காக குடித்தாய்? யார் எச்சிலை குடித்தாய் என்று அப்படியே அலறுகிறார். காரணம் என்ன தெரியுமா? எதற்காக குழந்தை பால் குடித்ததை நினைத்து அழுகிறார் என்றால், நாம் வழங்கக்கூடிய உணவினில் யார் உணவு சமைக்கிறார்களோ, எந்த எண்ணத்தோடு உணவு சமைக்கிறார்களோ அந்த எண்ணம் அந்த உணவினில் கலந்திருக்கும். இந்த குழந்தை சைவம் தழைப்பதற்காக வேண்டி விரும்பி வரம் கிடந்து பெறப்பட்ட குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தை யாரிடமாவது ஒரு உணவை வாங்கி சாப்பிட்டு விட்டு இந்த குழந்தையினுடைய நாம் என்ன நோக்கத்திற்காக பெற்றோமோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுமே என்று அவர் பதறுகிறார். இப்போ அந்த குழந்தை கையை காட்டுது. எங்கே காட்டுதுன்னா, அந்த தோணியப்பபுரம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த விமானத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் காட்டி பாடல் படிக்குது. முதல் பாடல் அந்த ஞானசம்பந்தர் பாடிய அந்த 3 திருமுறைகளில் வரக்கூடிய முதல் பாடல். தோடுடைய செவியன் விடையேறி ஓ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் ஊனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் அவன் அன்றேன்னு சொல்லலை, தெளிவாக சொல்கிறாரு. அவன் அன்றேன்னு சொன்னா இறைவன் அங்கே நின்னா அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் சொல்லிடுவாங்களாம். பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படின்னா இறைவன் இறைவி சம்பந்தர் பக்கத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. சிவபாத இருதயர் கண்ணுக்கு தெரியல, அவங்க அப்பாவுக்கு தெரியல, ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியுது. அதனால தான் பாடலை பாடும்போதே தெளிவா பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றேன்னு பாடுது. அந்த முதல் பாடல் தான் திருமுறையில் முதலாக பாடப்பெற்ற பாடல். அதுவும் இன்னிசையோடு பாடப்பெற்ற பாடல். சிவபெருமான் மீது இன்னிசையோடு பாடப்பெற்ற பாடல் என்று சொன்னால் அது ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல். அவரை சொல்லும் போதே சொல்லுவாங்க, இசையோடு ஞானசம்பந்த பெருமான் தமிழை பாடினார் என்று சொல்வார்கள். அப்போ அதனால்தான் அதை முதல் திருமுறையாக அவர்கள் வகுக்கிறார்கள். அதே போல் நீங்கள் அப்பருடைய தேவாரத்தை எடுத்துக்கொண்டால் முதல் பாடல் அவரும் அழுதுகிட்டு தான் பாடினார். ஏன்னா அவர் என்ன பாடுறாருன்னா, அவர் சமணத்தில் இருக்கிறார். சமணத்தில் இருந்து சைவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சிவபெருமானால் சூளை கொடுக்கப்படுகின்றது, தீராத வைத்தவலி. அந்த வைத்த வலியை சொல்லும் பொழுது அவரே சொல்றாரு, குடலோடு தொடக்கி முடக்கி இடம்பார். அப்படியே குடல் அப்படியே சுருட்டு தான். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமைபட செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் தோற்றாதென் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேனம் ஐயா அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே என்று பாடுவார். அந்த வயிற்றவலியை, அவ்வளவு கொடுமையான வயிற்றவலியை கொடுத்து அவரை சைவத்திற்கு அழைத்து வந்து அவரை திருமுறை பாட வைத்தது நம்முடைய பெருமான். அந்த அப்பர் பாடிய முதல் பாடல் அங்கே என்னவென்றால், அவர் கூற்றாயினவாறு விளக்கலில் என்ற பாடல். இங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடிய முதல் பாடல் என்னவென்றால் தோடுடைய செவியன். அதே போல நீங்கள் சுந்தரர் பாடிய பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல எடுத்தவுடனே சிவபெருமான திட்டுறார். பாடலை எடுத்தவுடனே திட்டுற பாடல் அதுதான். நம்ம சமயத்தில் தான் இறைவனை திட்டுனா கூட இறைவன் அதை ரொம்ப சுகமாக எடுத்துக்குவான். இப்போ நம்ம பிள்ளைகள் நம்மளை திட்டுதுங்களா? காது கொடுத்து கேட்க முடியுதா? திட்டுறது நம்ம பிள்ளைகள் நம்ம என்ன வெறுத்துறோமா? அழகாக அருணகிரி பெருமான் சொல்லுவார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழுவ வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியை கூற்றை புனைந்த குமாரன் கிருபாகரனே என்று பாடுவார். என்ன சொல்றாரு? சிவபெருமான் எதற்காக தலையில கங்கையை வச்சிருக்காருன்னா, ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. ஒரு அம்மா அப்பா ஒரு தாய் குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய அழகாக நல்லா குளிப்பாட்டி பவுடர் பட்டுலாம் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க.
அம்மா அந்த பக்கம் போனோடனே குழந்தை வேகமாக ஓடி போய் தெருவில் சாக்கடையில் விளையாடுது. இப்போ சட்டையெல்லாம் அழுக்காயிடுது. மறுபடியும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த அம்மா மறுபடியும் குளிப்பாட்டி மறுபடியும் பவுட்ரு போட்டெல்லாம் போட்டு மறுபடியும் வேறு ட்ரெஸ்ஸை போட்டு மறுபடியும் வச்சுட்டு வேறு வேலை பார்க்க போகிறாங்க. மறுபடியும் சாக்கடையில் போய் விளையாண்டுருது. நான் உன்னை எத்தனை வாட்டி குளிப்பாட்டி உன்னை எத்தனை வாட்டி உனக்கு ட்ரெஸ்ஸை மாற்றுறது, நான் ட்ரெஸ்ஸை மாற்றி பவுட்ரு போட்டுலாம் போட்டும் நீ திருப்பி அந்த சாக்கடையிலே போய் விழுறியே, அந்த சாக்கடைக்கே நீ சங்கமமாகன்னு சொல்லி எந்த தாயாவது குழந்தைய தூக்கி சாக்கடையில் வீசிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதை மாதிரி சிவபெருமான் இந்த பிரபஞ்ச சேற்றிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அப்பப்ப கழுவுவதற்காக தன்னுடைய தலையிலே கங்கையை வச்சிருக்கிறாராம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழுவ வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியை கூற்றை புனைந்த குமாரன் பெருமான் கிருபாகரனே என்று பாடுவார். அந்த கிருபாகரன் குமாரன்கிற ஒரே வார்த்தை தான் முருகனுக்கு, முழுக்க அப்பாவைத்தான் பாடுறார். அப்ப இறைவனை திட்டினால் கூட அதை திருப்பாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தலைவன் நம்முடைய தலைவர். நீங்கள் சுந்தரர் வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்க. சுந்தரர் பாட்டிலே முதல்ல சொல்கிறோமே, அவர் என்ன முதல்ல எடுத்தோடனே பித்தான்னு தான் சொல்கிறார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் உறையும் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. திருவெண்ணைநல்லூர் 2-3 நாட்களுக்கு முன்பாகத்தான் திருவெண்ணைநல்லூர் சென்று அவருடைய பாதம் தோய நடந்த அந்த இடத்தில் அடியேன் சென்று தரிசித்து விட்டு வந்தேன். மிக நீண்ட கால ஒரு கோரிக்கை, அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று. அதை திருவருள் இந்த வாரம்தான் அதை கூட்டி வைத்தது. இறைவனை பற்றி பாடும்போது கூட பித்தா என்று தான் ஆரம்பிக்கின்றார். ஒரு பாடலில் சொல்கிறாரு அவர், எப்படி திட்டினால் இறைவன் அருள்கிறான் என்பதற்காக அந்த உதாரணத்தை சொல்கிறேன். பறவை நாச்சியாரை பார்க்க போக மாட்டேன், சங்கி நாச்சியாரை கல்யாணம் செய்து கொண்டு நான் திருவொற்றியூரிலே இருந்து விடுவேன் என்று இறைவனுக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றார் மகிழம்பூ மரத்தின் அடியில் வைத்து. தியாகராஜ பெருமானுக்கு அங்கே திருவிழா நடக்கின்றது. அந்த திருவிழாவை காண வேண்டும். ஆனால் திருவாரூரிலே பறவை நாச்சியார் இருக்கிறார். இப்போ தியாகராஜரை பார்க்க வேண்டும். பகவானிடம் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி திருவொற்றியூர்லேருந்து நடந்து வந்து விடுகிறார். காலடி என்ற அந்த இடம் இப்பொழுதும் இருக்கின்றது. அந்த ஊருக்கு பேர் காலடி என்றே பெயர். காலடி அந்த திருவொற்றியூரை தாண்டி காலை எடுத்து வைக்கவும் 2 கண்களும் அவருக்கு போய்விடுகின்றது சுந்தரருக்கு. பிறகு அப்படியே தடுமாறி அப்படியே குச்சியை ஊன்றி கொண்டு காஞ்சிபுரம் வருகிறார். காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு கண்ணை கொடுக்குறாங்க அவருக்கு, பொழைச்சிட்டு போகணும். ஒரு கண்ணை கொடுக்குறார் சிவபெருமான். இப்போ அவருக்கு பயங்கர கோபம். உனக்கு மட்டும் 3 கண்ணு, எனக்கு மட்டும் ஒரு கண்ணா? இது என்ன விளையாட்டு? எனக்கு மற்ற இன்னொரு கண்ணை கொடுக்க மாட்டியா? அப்படி திட்டுறாரு. மீளா அடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தான் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. விற்றுக்கொள்ளேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றமொன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர், மற்ற கடிகள் கண் ஒன்று தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரேங்கிற. வாழ்ந்து போதீரேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இப்போ நாம் ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபா கடன் கொடுக்குறோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்து கடன் கேட்குறான். எனக்கு ஒரு 1000 ரூபா பணம் கொடுங்க, அடுத்த மாதம் தந்துடுறேன்னு சொல்லிட்டு. அடுத்த மாதம் ஆகி, அதுக்கு அடுத்த மாதம் ஆகி, ஒரு 6 மாதம் ஆகி, 1 வருஷம் ஆகி, நாமளும் கேட்டு வாய் புளிச்சு போய் வாய் கசந்து இந்த ஆள்கிட்ட கேட்கறத விட கேட்காம இருக்கதே பெட்டர்டான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இருந்தாலும் ஒரு பக்கத்தில் மனசு உறுத்திக்கிட்டே சார், நம்ம உழைச்ச பணம்லாம் இப்படி விட்டுட்டோமே, நம்பி கொடுத்தோம் ஏமாந்துட்டாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டோமேன்ட்டு ஒரு கட்டத்தில் பணம் வாங்குறவர் எதுக்க வந்தாருன்னா அவர்கிட்ட கேட்போம், ஐயா கடைசியாக கேட்குறேன், பணம் தர முடியுமா தர முடியாதான்னு கேட்போம். தரேன் அப்படின்னு தான் சொல்லுவான். கடன் வாங்கினா என்றைக்குமே தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். தரேன், வடிவேல் மாதிரி வரும்போது தரேன், இருக்கும்போது தரேன், இல்லைனா எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ கொடுக்கேன் அப்படிம்பான். கடைசியில் நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நல்லா இருந்துட்டு போயா அப்படிம்போம். நல்லா இருந்துட்டு போனால் என்ன அர்த்தம்? நல்லா இருந்துட்டு போனால் நாசமாக போன அர்த்தம். என் காசை நீ தரமாட்டேங்கிற, நான் உழைச்ச போனோம் நீ தரமாட்டேங்கிற, உன்னை நம்பி கொடுத்தேன் நீ கொடுக்க மாட்டேங்கிற, நல்லா இருந்துட்டு போ அப்படின்னா நாசமாக போன அர்த்தம். இப்போ சிவபெருமானை பார்த்து இவர் சொல்கிறாரு, நல்லா இருந்துட்டு போ, எனக்கு நீ கண்ணை தரமாட்டாங்களா, நீ மட்டும் 3 கண்ணு வச்சுருக்க, எனக்கு கண்ணை தரமாட்டாங்க, நல்லா இருந்துட்டு போயா அப்படிங்கிறாரு.
இன்னும் ஒரு இடத்துல சொல்றாரு, மகத்தில் புக்கதோர் சனியன காணாங்கிற, நீ எனக்கு மகத்துல சனியன் மாதிரி வந்துட்டு அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க சிவபெருமான. இதையும் நம்ம ஆள் கேட்டுட்டு இருக்கிறார். மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் மைந்தனே மணியே மணவாளா, அகத்தில் பெண்டுகள் யான் ஒன்று சொன்னால் அலையேல் குருடா போ என்று அறியேன். அவர் சொல்றாரு, நான் போய் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு வேலையை சொன்னா அட குருட்டு பையில போடான்லாம் என்ன சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, சுந்தரர் சொல்றாரு, நான் குருட்டுத்தனமா போய் நான் குருடன் போய் ஒரு வேலையை வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட சொன்னா அட குருடா போ என்று சொல்வார்களே, நான் எப்படி வாழ்வேன்? இது முறையோ? கண்ணில்லாமல் எப்படி வாழ்வேன்? மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் மைந்தனே மணியே மணவாளா, அகத்தில் பெண்டுகள் யான் ஒன்று சொன்னால் அலையேல் குருடா என்பது அறியேன். முறையோ இது அப்படின்னு அவர் கேட்கிறார்னா, ஒரு இறைவனை பார்த்து எனக்கு சனியன் போன்றவனே என்று கேட்ட பிறகும் ஒரு பெருமான் கண்ணை கொடுக்கின்றார் என்றால் எதுக்கு திட்டிய பிறகும் செய்கிறார்னா, உரிமையின் பார்ப்பட்டு திட்டக்கூடிய திட்டு. நமக்கு அப்பாவாக அவர் நினைக்கின்றார், நண்பனாக நினைக்கின்றார். தன்னுடைய நண்பன் சக தோழனாக, நம்ம தோழனை பார்த்து நாம் திட்டுவதில்லையா, அதே போல சிவபெருமானை தன்னுடைய தோழனாக சுந்தரர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஒரு உரிமையின் பார்ப்பட்டு அவரை திட்டுகிறார். நாமளும் திட்டுவோம் இறைவன்கிட்ட போய். நமக்கு எங்கேயாவது ஒரு லாட்ரி சீட்டை எடுத்துகிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு லாட்ரி சீட்டை வாங்கிட்டு லாட்ரி வாங்கும் போதே சொல்லுவோம், ஒரு பேரம் பேசுவோம், 1 கோடி ரூபா பணம் விழுந்துன்னா உனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். 1 கோடி ரூபா பணத்தில் 1 லட்ச ரூபா தான் சிவபெருமானுக்கு, 99 லட்சம் நமக்கு. அது விழலைன்னா உனக்கெல்லாம் கண்ணே இல்லையா, எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட வேண்டுறேன் சரியா, எனக்கு எத்தனை பேருக்கு விழுது, அவனுக்கு விழுது இவனுக்கு விழுதுன்னு நாம சாமியை திட்டுவோம். ஆனால் அவர் எதுக்காக திட்டுறா தெரியுமா? எனக்கு கண்ணை கொடுத்தா தானே நான் உன்னை பார்க்க முடியும். உன்னை திருவாரூருக்கு வந்து உன்னுடைய அழகை, உன்னுடைய திருவாதிரை திருநாளில் உன்னுடைய பேரழகை நான் பார்க்க வேண்டும், அதற்காக எனக்கு கண்ணை கொடுனார். அதனால தான் சிவபெருமான் சுந்தரருக்காக அந்த திருவாரூர் வீதியிலே பறவை நாச்சியாரிடம் 2 முறை தூது சென்றார். தன்னுடைய பாதம் தோய அந்த இரவு பொழுதில் நடந்தார். காளமேக புலவர் பாடும்போது அழகாக பாடுவார், ஆனாரிலேயே அயனும் ஆளும் காணார் அடிமுடி காண்பதற்கு மேனாள் திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயிற்படியே என்று சொல்வார். என்ன இந்த பிரம்மனுக்கும் இந்த விஷ்ணுக்கும் கொஞ்சம் கூட விவரம் பத்தலை. பிரம்மா என்னடானா சிவபெருமானுடைய முடியை தேடி மேலே போய்கிட்டு இருக்காரு, விஷ்ணு என்னடானா சிவபெருமானுடைய அடியை தேடி கீழே போய்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் விவரமான ஆளாக இருந்தாங்கன்னா பறவை நாச்சியாருடைய வீட்டு வாசப்படியில் வந்து நின்று இருந்தாங்கன்னா இவர் பறவை நாச்சியார்கிட்ட தூது போகும்போது அங்கேயே கோழி அமுக்கிற மாதிரி சிவபெருமான டபக்குன்னு அமுக்கியிருக்கலாம். அதை விட்டு போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இங்கிலையும் தேடிட்டு இருக்காங்கன்னு காளமேக புலவர் பாடுறாரு. ஆனாரிலேயே அயனும் மாலும் காணார் அடிமுடி காண்பதற்கு மேனாள் திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயிற்படியே என்று சொல்கின்றார். அப்ப தன்னுடைய நண்பனுக்காக ஒரு காதலியிடம் தூது செல்லக்கூடிய அளவுக்கு உரிமையில் இருக்கிறார். என்ன எவ்வளவு பெரிய விஷயமாங்க நமக்கு செய்வாரா? ஏன்னா நாம் அந்த மாதிரி உருகிறது இல்லையே. புண்படா உடம்பும் பொய்படா மனமும் புரைபடா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் கருத்திலே வைத்து ஏத்துவதற்கு இசைந்தேன். உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம்சார் பண்பனே என்று பாடுவார் வள்ளல் பெருமான் சிவபெருமான. நான் இந்த உலகத்தை நம்பவே இல்லை, நான் சாப்பாட்டை மறந்தேன், நான் உடுத்தக்கூடிய உடையை மறந்தேன், ஆனால் ஒன்றை நான் மறக்கலைங்கிறார். உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம்சார் பண்பனே என்று பாடுகின்றார்கள் என்றால் இறைவன் மேல் வைத்திருக்கக்கூடிய உரிமையின் பால்பட்டு கோபம் வரும்போது திட்டுவதும், பிறகு அன்பு வரும்போது அவனை அரவணைத்துக் கொள்வதும் அடியார் பெருமக்களுடைய மிகப்பெரிய ஒரு செயலாக இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்காக இறைவன் இறங்கி வருகிறான். எங்கள் ஞானசம்பந்த பெருமான் எவ்வளவு ஒரு சின்ன குழந்தைக்காண்டி அது தாளம் போட்டு பாடுது, கை வலிக்கும் என்பதற்காக சிவபெருமான் பொன்னால் செய்யப்பட்ட தாளத்தை கொடுக்கிறார்.
யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கு. பொன்னில் ஓசை வருமா, பொன்னால் செய்யப்பட்ட தாளத்தில் ஓசை வருமா, சிவபெருமானுக்கு தெரியாதா? இல்லை ஓசை வராதுங்கிறது தெரியாதா? உலகத்தை படைத்து காத்து ரட்சிக்கக்கூடியவனுக்கு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் அவருடைய தகுதிக்கு பொன்னால் செய்த இதை கொடுக்கணும். நம்ம பிள்ளை நம்ம நினைப்போம் இல்லையா, நாம் கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைக்கு உயர்வாக வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம்ல. அதே மாதிரி சிவபெருமான் நினைக்கிறாராம், ஞானசம்பந்தம் என்னுடைய குழந்தை, அவனுக்கு நான் பொன்னால் செய்யப்பட்டதை கொடுக்கணுன்ட்டு அந்த பொன்னால் செய்யப்பட்ட தாளத்தை கொடுத்தாராம். அப்புறம் அம்பாளா பார்த்து தான் இந்த ஆள் விவரம் கட்டவராக இருக்கிறாரு. இதில் எப்படி ஓசை வரும் நினச்சி அந்த அம்மா அதற்குள் புகுந்து நாதமாக மாறி உள்ளே புகுந்து அதில் ஓசையை கொடுத்தார். அதனால தான் அந்த அம்மாவுக்கு ஓசை தந்த நாயகினே பேர். ஓசை தந்த நாயகின்ற பேரோடைய அந்த அம்மா திருநாமம் கொண்டு விளங்குற. எத்தனை அவர் நடந்து வாராருங்கிறதுக்காக அவருக்கு பல்லக்கு கொடுத்தார், முத்துச்சிவியை கொடுத்தார், கொடை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். நமக்கும் கொடுப்பாரு. என்ன, நம்மகிட்ட நம்பிக்கை இருக்கணும். நம்ம நம்பிக்கை இல்லையா, ஆற்றில் ஒரு கை சேற்றில் ஒரு காலால் இருக்கிறோம். சிவபெருமான்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டோம், நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே, நம்ம மட்டுமா சொல்கிறோம். 1,00,000 பேர் வந்து சொல்லிட்டு போகிறானே, சிவபெருமானுக்கு இதாக வேலை, அவன் கேட்டு மறந்துட்டான்னா என்ன பண்ணுறது? நம்ம இந்த அவநம்பிக்கையோடு வரோம். ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்கள், இந்த நம்பிக்கைக்காக சொல்கிறேன். ஒரு ராஜா வந்து நகர்வலம் வராரு. வீட்டில் தெருவில் உள்ளவங்கள்லாம் குடிமக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக வர்றாரு. ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜா ஒட்டு கேட்குறாரு. ஒட்டு கேட்கலாமான்னு நீங்கள் கேட்கலாம், நல்ல விஷயத்துக்காக கேட்கலாம். ஒட்டு வீட்டில் அடுத்த வீட்டில் சண்டை நடக்காத தான் ஒட்டு கேட்கக்கூடாது. சிவபெருமான் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கணவன் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஏழ்மையான குடும்பம், என்னங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கிடைக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு. நம்ம எவ்வளோ நாள் நம்ம இறைவனை வணங்குறோம், நமக்கு உதவியே பண்ண மாட்டாங்கானே அப்படின்ட்டு. அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, கவலைப்படாத, எல்லாம் சிவபெருமான் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறார். இதை மன்னன் கேட்குறான். கேட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறான். அடுத்த வீட்லேயும் இதே மாதிரி, அதுவும் கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்க வீட்டில் அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம டெய்லி இந்த தண்ணியில் பருக்கே தேடுற மாதிரி இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம தினந்தனம் கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிடுறோம், அந்த கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்னோடனே அந்த ஆள் சொல்கிறான், கவலைப்படாத, எல்லாம் ராஜா பார்த்துக்குவார் அப்படின்றான். இப்போ இதையும் இந்த ராஜா கேட்டுடுறான். மறுநாள் காலையில் அரசபை கூடுது. இந்த 2 பேரையும் கூட்டு வர சொல்லிட்டாப்ல. கூட்டு வந்த உடனே எதுக்கு நம்ம என்ன தப்புன்னு தெரியல, எதுக்கு ராஜா கூட்டுற சொல்லிக்கான்னு நினச்சிட்டு 2 பேர் வர்றாங்க. வந்த உடனே இந்த ராஜா பார்த்துக்குவான்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட என்ன பண்ணுறாரு, ஒரு பூசணிக்காயை எடுத்து அதில் நல்லா ஒரு ரூபா அளவுக்கு ஓட்டை போட்டு அந்த பூசணிக்காயில் உள்ள விதையெல்லாம் கொட்டிட்டு அதுக்குள்ளே நல்லா பொன்னால் நிறைய பொற்காசுகளாக போட்டு அமுக்கி அந்த வெட்டின துண்டை வச்சு மேலே மூடி, அவனுக்கு தெரியாதானா அமைச்சரை கொண்டுற சொல்லி அவன்கிட்ட கொடுத்துறாரு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் நினச்சா ராஜா நம்மளை கூப்பிட்ருக்கான், நாம் ராஜாவை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம், ராஜா நம்மளை கூப்பிட்ருக்கான், ஏதோ மிகப்பெரிய புதையல் தரப்போகிறான் போலக்கு, இன்னையோடு நம்ம கவலையெல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சிருக்கான். இவன் ராஜா போய் அந்த பூசணிக்காயை கொடுத்த உடனே போயும் பிச்சைக்கார பேலாக இருப்பான் போல இருக்குது. ஒரு ராஜா கூப்பிட்டு ஒரு பூசணிக்காயை கொடுக்கானையா, இந்த பூசணிக்காயை நம்ம சமைச்சு சாப்பிட்றது கூட நம்ம வீட்டில் அரிசி கிடையாது, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அந்த சிவபெருமான் பார்த்துக்குவான்னு சொன்னார்ல, அவரை கூப்பிட்டு, நீ நேற்று நான் உங்கள் வீட்டுக்கு நகர்வலம் வந்தேன், நீ சிவபெருமான் பார்த்துக்குவான்னு சொன்னியே, சிவபெருமான் உன்னுடைய கஷ்டங்களை போக்குவாரா அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அவரை நம்புகிறேன், அவர் என்னை பார்த்துக்குவார், அவ்வளோதான். இவருக்கு ஒன்றும் கொடுக்கல, அவர் போயிட்டார். இந்த பூசணிக்காய் வாங்கிட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் பொண்டாட்டி சொல்லி விட்டுருக்காப்புல, நீங்கள் போயிட்டு வர்ற வழியில் கடையில் ஏதாவது காய்கறி இருந்தால் வாங்கிட்டு வாங்க, குழம்புக்கு வீட்டில் சமைக்கிறதுக்குன்ட்டு இருக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணிட்டான், இந்த பூசணிக்காயை கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்ட்டு போகிற வழியில் ஒரு பொட்டி கடையில் அதை கொடுத்து 10 ரூபாயை வாங்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. இப்போ இந்த ஆள் சிவபெருமான் பார்த்துக்குவான்னு சொன்னார், அவர் வர்றாரு. அவர் வந்து அந்த கடையில் அவர் கையில் உள்ள காசை கொடுத்து இந்த பூசணிக்காயை வாங்கிட்டு போகிறார் வீட்டுக்கு. இந்த பூசணிக்காயை வாங்கிட்டு போய் இவர் வீட்டில் உடைச்சி பார்க்குறாரு. அங்கே இந்த பூசணிக்காயில் வந்து அவ்வளோ தங்கமாக கொட்டுது. இப்போ ராஜா, இவருக்கு தங்கம் கிடச்சிட்டு ராஜாவுக்கு தெரிஞ்சாச்சு. ராஜா மந்திரியை கூப்பிட்டு சொன்னார், நேற்று இவன் ராஜா இந்த பையன் வந்து சிவபெருமான் பார்த்துக்குவான்னு சொன்னான், அவன் வந்து ராஜா பார்த்துக்குவான்னு சொன்னான், உங்கள்கிட்ட 2 பேர் பேசல, யார் சொன்னது கரெக்டுன்னு கேட்டேன். இந்த யார் ஒருத்தன் சிவபெருமான் பார்த்துக்குவான்னு சொன்னானோ அவன் தான் சொன்னது கரெக்டுன்னு சொன்னையா, நீ சொன்னதாயா உண்மை பாரு. எவன்கிட்ட பணம் சேரணுன்னு இருக்கோ அவனுக்கு தான் பணம் சேரும். நீங்கள் உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு என்னதான் உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுமை தவிர தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் வராது. இதை யார் சொல்கிறான்னா பட்டினத்தார் சொல்கிறார். இப்போ பணக்காரங்க இருப்பாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருப்பாங்க, ரொம்ப புவர் ஃபேமிலி இருப்பாங்க.
ஆனால் அந்த பணக்காரங்கள்ட்ட எதற்காக பணம் வந்திருக்கு தெரியுமா? அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. இங்கே யார் எத்தனை பேர் பணக்காரங்க இருக்காங்களோ அவங்கெல்லாம் இல்லாத எங்களை மாதிரி ஆள்கிட்ட கொடுத்துடணும், அதுக்காக சொல்கிறேன். முற்றொடர்பில் செய்த முறைமையால் பெற்ற செல்வம். இற்றொடர்பில் பெற்றோம் என்று எண்ணாதே ஏழை நெஞ்சே, அச்சவர்க்கு ஈயாமல் அரண்பூசை ஓராமல் கற்றவர்க்கு ஈயாமல் கண்மறந்து விட்டனையே என்று பாடுகின்றார். ராஜா, இந்த பிறவியில் உனக்கு பணம் நிறைய கிடைச்சிருக்குன்னா அது உன் உழைப்பால் வந்தது இல்லை. எல்லாரும் தானே உழைக்கிறோம். காலையிலேருந்து 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு உழைக்கிறோம். எல்லாத்துலேயும் பணம் சேருதா? சேரலை. யாராவது ஒரு தட்டு தான் சேருது. ஏன்? முற்றொடர்பில் பெற்ற செல்வம். நீ முன்னால் உள்ள பிறவில ஏதோ நன்மை செஞ்சிருக்க, அந்த நன்மையினுடைய விளைவை உனக்கு சிவபெருமான் இந்த பிறவில கொடுத்துருக்கான். ஆனால் அதை உனக்கு மட்டும் வச்சிக்காத, நீ மற்ற எல்லாத்துக்கும் கொடு. முத்தொடர்பில் செய்த முறைமையால் பெற்ற செல்வம் இத்தொடர்பில் பெற்றோம் என்று எண்ணாதே. தெளிவா ஆணித்தரமா சொல்றாரு. தெளிவு எண்ணாதே, அற்றவர்க்கு ஈயாமல் அரண்பூசை ஓராமல் கற்றவர்க்கு ஈயாமல் கண்மறந்து விட்டனையே. நல்ல காரியங்களுக்கு கொடு. இந்த மாதிரி ஆன்மீகத்தில் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்களா, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு கொடுங்க. இதை செய்யாமல் உனக்குன்னு வைக்காத. அப்படி வச்சவங்களையும் தமிழ் சொல்லுது. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள். யார் சொல்கிறா? நம்ம பாட்டி சொல்கிறா. நம்ம தெருவில் நிற்க பாருங்க, அதியமான் பக்கத்தில். உங்கள் ஊரில் தான், உங்கள் ஊரில் சரித்திரம் படைத்த பெண்மணி தான் சொல்கிறா, அவ்வை சொல்கிறா. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளு. இதை விட ஒரு வார்த்தை நம்மளை சொல்லணுமா? யாராவது கேடுகட்ட பயலுளான்னு கேட்குறான் நம்மளை பார்த்து. இந்த பாட்டிக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குது பாருங்க. கொடுக்கதும் கொடுக்காது நம்ம விருப்பம். அது எப்படி நம்மளை பார்த்து அப்படி சொல்லலாம்? சொல்கிறா பாருங்க. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேடுங்கள். அடுத்து சொல்றா, கூடு விட்டு ஆவிதான் போயின பின்பு யாரோதான் அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம் என்று சொல்கின்றார். வச்சிட்டு போயிருவியடா, இருந்த இடம் தெரியாமல் போயிருமே. இல்லை நீ போகும்போது உன் கூட ஏதாவது வரப்போகுதா? நம் நாடு எங்கே, பெருவீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, வியாபாரம் எங்கே, அதிகாரம் எங்கே, வாங்கிய வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, அவையெல்லாம் கூட வருமோ அங்கே. இதெல்லாம் வருமா? நம்ம கூட வாங்கிய வெட்டி, கந்து வெட்டி, மின்னல் வெட்டி, என்ன ராக்கெட் வெட்டிலாம் இப்போ சொல்கிறாங்க, ராக்கெட் வெட்டி, இதெல்லாம் வருமா? இதெல்லாம் வராது. அப்போ ஏதாவது ஒன்று கூட வரணும்ல. எது கூட வரும்? நாடி வருவது பாவ புண்ணியம் அல்லாது நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்கள் என்றும் நவநிதி காட்டும் அருளமுதூட்டும் பக்தி கொண்டாடுவோம். அப்ப எது கூட வருமா? நாம செய்த அறம், நாம செய்த நல்லது, நாம செய்த புண்ணியம் நம்ம கூட வரும். இன்னொன்று வரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்தினார் வள்ளுவர். யாரெல்லாம் கேட்குறீங்களோ, இப்போ யாரெல்லாம் அங்கே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, இது 7 பிறவிக்கு கூட வருமா நம்ம கூட. வேற செல்வம் வராது, பொருள் வராது, மனைவி வரமாட்டா. சொல்றாரு பட்டத்தார் சொல்றாரு, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக வெத்திய மனைவியும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியம் 2 பொண்டாட்டி வரமாட்டா, பிள்ளை வராது, சுற்றபத்த எதுவும் வராது. உன் கூட வர்றது எது? நாம சம்பாத்தியம் பண்ற இந்த நல்ல விஷயங்கள் தான். மனையாளும் மக்கள், சரி அவங்க எது வரைக்கும் வருவாங்களாம், அதுக்கு ஒரு எல்கையை வச்சுக்கிறாரு. மனையாளும் மக்களும் தனமும் வாழ்வும் தன் வாயில் மட்டை, வாசலோடு நின்றுவான். இணையான சுற்றம் சுடுகாடு மட்டை, சொந்தக்காரன் சுடுகாட்டு வரைக்கும் வருவான். இணையான சுற்றம் சுடுகாடு மட்டே, திணையாம் அளவு. அப்புறம் சொல்றாரு, திணை கூட கொஞ்சம் பெருசு, அது கூட வேண்டாம் உங்களுக்கு, எள்ளு அளவுங்கிறாரு. எள்ளு அதை விட கொஞ்சம் சிறுசா. ராஜா இந்த எள்ளு அளவாது நல்லதை செய்யுங்க ராஜாங்கிறாரு. திணையாம் அளவு எள் அளவு தான் முன்பு செய்த தவம் தனையாள என்றும் பரலோகம் சித்திக்கும் இது சத்தியமேங்கிறார். சத்தியம் பண்ணி சொல்றாரு பட்னத்தார். நாம் அந்த பட்னத்தாரெல்லாம் மறந்துட்டோம். நம்ம யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்கள எல்லாத்தையும் மறந்துடுவோம். பாதி நல்லது சொன்னால் அவனை சாப்பாடு இல்லாமல் கொன்னோம், இப்படி நிறைய பேரை கொண்டுருவோம். நாம்
பட்டணத்தார் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிருக்காரு. அப்ப என்ன செய்வனா, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு, திருமூலர் சொல்றாரு, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களேனர். பாஸ்கர் போயிட்டாம்னா பாஸ்கரை எப்போ தூக்க போறீங்கன்னு கேட்க மாட்டான். சவத்தை எப்படா தூக்க போறீங்க, எப்படா தூக்கிட்டு போறீங்க, சாப்பிடாம இருக்கண்டா, இன்னும் அந்த நாதாரி செத்து தொலைச்சிட்டான், இன்னும் தூக்கிட்டு போகாம இருக்கீங்களான்னு கேட்பானா. உடனே பேரை மறந்துடுவான். பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு அடுத்து சீக்கிரம் கொண்டு போய் சுற்றணும். சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களேனர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒருத்தர் ஒரு 2000 ரூபா கொடுத்து பேட்டா செருப்பு வாங்குறார். நல்லா புதுசாக செருப்பு போட்டு போகிறாரு. ஏதோ ஒரு கோளாறு, இந்த பேட்டா செருப்பு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு தெருவில். மழை சோன்னு மழையில் நனைஞ்சு பேட்டா செருப்பு அந்துட்டு. அந்த பேட்டா செருப்பை போயிட்டு 2000 ரூபா கொடுத்து நேத்தனடா வாங்கினோம், இப்போ வர்ற பொருளாக அப்படித்தான் இருக்குது, அது வேறு விஷயம். 2000 ரூபா கொடுத்து நேத்தனடா அந்த பொருளை வாங்கினேன்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசில்லை. பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு வீடு, தெருவில் ஃப்ரெண்டு கதவை தட்டி, வீட்டை கதவை தட்டி, எப்போ ராஜா இந்த செருப்பு உன் வீட்டில் கிடக்கட்டும், நாளைக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவன் அதுக்கு என்ன இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே கிடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சுக்குவான். இதே அந்த செருப்பு போனவருடைய தாத்தா மறுநாள் செத்து போயிட்டார். உடம்பு சரியில்லாமல் செத்து போயிட்டார். தோல்லையும் மார்பிளையும் போட்டு வளர்த்த தாத்தா. அந்த தாத்தாவை தூக்கிட்டு வராங்க. திடீர்னு மழை, நகர மாட்டேங்க, அங்கிட்டு இங்கிட்டு தேர் நகர மாட்டேங்கு. இப்போ அந்த செருப்பு வீட்டை ஃப்ரெண்டு வீட்டு கதவையே தட்டி, எங்கள் தாத்தா என்னை தோல் மேலையும் மார் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்தாரு, அவரை சுடுகாட்டு கொண்டு போக முடியலை, மழை சோன்னு பெய்யுது, இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் உன் வீட்டில் வச்சுக்க, நாளை காலையில் வந்து நான் தூக்கிட்டு போகிறோம்னா தூக்கிட்டு அலோ பண்ணுவானா நம்மளை? அப்போ அருந்து போன செருப்புக்கு இருக்கிற மரியாதை இறந்து போன மனிதருக்கு இல்லை. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இல்லையா? இறப்பவருக்கு ஈய வைத்தார். அப்பர் சொல்றார், இறப்பவருக்கு ஈய வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், சடர்முடி பாகம் தன்னை பாகத்தில் வைத்தான் பிறை சடையான் என்று இந்த பாடல் முடியும். என்ன சொல்றாரு? யார் ஒருவன் இல்லை என்று கேட்கின்றார்களோ அவர்களுக்கு ஈய வேண்டும். நம்பன் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பரத்தைக்காம் பேய்க்காம் வம்புக்காம் கொள்ளைக்காம் கள்ளுக்காம் கோவுக்காம் சாவுக்காம் கள்ளருக்காம் தீக்காகும் கான் என்று அவை சொல்கிறார். சாப்பாடு போடுறதுக்கு எவனுக்காவது காசு உதவி பண்ணலைன்னா அந்த காசு எப்படியா? பம்புக்கு என்றால் சூனியத்தில் போயிடும், விலை மாதரிடம் போய்விடும், மது குடித்து அழித்து விடுவான், ஜிஎஸ்டி என்ற பெயரில் கவர்மெண்ட் பாதியை பிடிங்கிரும். ஓகேவா? அப்புறம் எந்தெந்த வகையிலெல்லாம் அந்த பணம் போகுமோ அத்தனையிலையும் போயிடும். அதை தெளிவாக சொல்லியிருக்கா. நம்பன் அடியவருக்கு நல்க அந்த ஜிஎஸ்டி வர்றதை இப்போ அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவை சொல்லிட்டா பாருங்க. நம்ப அடியவருக்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பரத்தைக்காம் பேய்க்காம் வம்புக்காம் கொள்ளைக்காம் கள்ளுக்காம் கோவுக்காம். கோவுன்னா என்னது? அரசன். அரசர் இது பிடிங்கிடுவார், ஜிஎஸ்டிங்கிற பேரில் பிடிங்கிடுவார். அப்போ இதெல்லாம் கொடுத்துருங்கிறாரு. என்னென்ன கையில் வச்சுக்கியோ இப்படி கொடுக்குறனா உன் காசெல்லாம் இப்படி போயிருங்கிறாங்க. இதுதாங்க உண்மை. இந்த அருளாள பெருமக்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்தார்கள். ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணல் அடியார்தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் பெருவிழா பொலிவு கண்டு ஆறுதல், உண்மையாமெனில் உலகோர் முன் வருதே என்று பாடுறார். இந்த பிறவி எடுத்தனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணல் அடியார்தமை அமுது செய்வித்த. யார் ஒரு பசியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் நம்முடைய செல்வமும் நம்முடைய பிறப்புமா. இப்போ யாரா நம்ம ஒத்துக்குவோமா? ஞான சம்பந்தம் சொல்லி போயிட்டார், அவருக்கு ஒரு வேலை இல்லை. நமக்கு போகிற தலைக்கு மிஞ்சியதெல்லாம் தானம் கிடையாது, நமக்கு தான் முக்கியம். முதல்ல நாம் நல்லா சாப்பிட்டு, ஒருத்தர் ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட போகிறாருங்க, நல்லா சாப்பிட்ற அறுசுவை உணவு வச்சுருக்காங்க, சாப்பிட்ற என்ன அதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் தின்னுட்டார். கடைசியில் 2 ஜிலேபியை திங்கிறதுக்கு இடம் இல்லை வயிற்றுக்குள்ளே. சாப்பிட முடியல, சாப்பிடாம விட்டோமே நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு பொண்டாயிட்ட புலம்பிக்கிட்டே வர்றாரு.
அந்த அம்மா சொன்னாங்க, என்னங்க இப்படி என்ன இல்லாட்டி இன்னொரு தடவை வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க, ஆனால் அடையார் ஆனந்த பவனுக்கு போனால் கிடைக்க போது வாங்கி சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு போய் இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு. இல்லைம்மா அது நல்லா தேனில் இது நெய்யில் செஞ்சுருந்தாங்கம்மா, அது கிடச்சிக்க மிஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சரி ஒன்றும் கவலைப்படாங்க, இப்போ நீங்கள் அந்த ஜிலேபியை சாப்பிட அப்படித்தானே, ஒன்றும் இல்லை, யாருக்கும் தெரியாமல் பாத்ரூமுக்குள்ளே போய் 2 விரலை வாய்க்குள்ளே விட்டு வாந்தி எடுங்க, கொஞ்சம் வெளியே வந்துடும், கொஞ்சம் கேப் கிடைக்கும், உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு. அதுக்கு அவன் அடா லூஸு நீ வேற, அதையா நீ கேட்குற, கொஞ்சம் இடம் இருந்தது, அந்த இடம் இருக்குன்ட்டு 2 லட்டை நான் உள்ளே தள்ளிட்டேன் முன்னாடியே, அதனால் இதையும் போட முடியாதானாம். சாப்பாடு சாப்பிட்றதுல கூட நாம் இப்படி இருக்கிறோம், யாருக்கும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு. அப்புறம் எங்கேருந்து கொடுக்கறது? ஆனால் இந்த அடியவர்கள் பெருமக்கள் கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின்றாள் சதம்னார் பட்டினத்தார். எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே சதம் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளை சொத்து சுகம் எதுவுமே எனக்கு இந்த சதம் கிடையாது, இறைவனுடைய அந்த திருத்தாள்கள் தான் சதம்னு சொன்னாங்க. அப்படி திடமாக இருந்தாங்க, அந்த திடமாக இருந்ததுனால தான் இறைவனை அவர்களால் அடைய முடிந்தது. நாவுக்கரச பெருமான் 81 வயசு, கைலாயத்தை பார்க்காமல் சிவபெருமானை பார்க்காம திரும்ப மாட்டோம்ட்டு ஊந்து போறாரு. அவரால் நடக்க முடியல, அவன் உடம்பெல்லாம் மண்ணில் உரசுது, போறாரு, கைலாயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சிவபெருமானே அங்கேருந்து வந்துட்டார் அவர்கிட்ட. எப்பா என்னப்பா உன்னால் முடியாது, சிவபெருமான் ஒரு வயோதிக வேடம் போட்டு வராரு, அவர்கிட்ட சொல்கிறார், உன்னாலாம் பண்ண முடியாது, நடக்க முடியாது, அவ்வளோ தூரம்லாம் உன்னால் போக முடியாது, போகிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடும். அவர் சொல்கிறாரு, சிவபெருமானே சொல்கிறாரு, வானவர்க்கும் எய்த ஒண்ணாத கைலையை மானுடர் எய்த ஒண்ணாது மீளுதீருங்கிறார். வானவருக்கே அது எட்டாது கைலை, உனக்கு எப்படி எட்டும், கிளம்பி திருப்பி போ அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அத்தனை வயசுலையும் அவர் சொல்றாரு, ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டல்லால் மாளும் இந்த உடல் கொண்டு மீளேன்னர். என்னை ஆளக்கூடிய தலைவன் கைலையில் காட்சி கொண்டிருப்பதை அவனை பார்க்காத வரையில் இந்த மாளும் உடலை கொண்டு நான் மீள மாட்டேங்கிற. எவ்வளவு திடசித்தம் பாருங்க அவர்கிட்ட. அதனால தான் அவருக்கு வாகீசர் என்று சிவபெருமானே பேர் வைக்கிறார். அவருக்கு பேர் யார் வச்சா? வாகீச பெருமான் என்று சிவபெருமானால் திருவாய் மலர்ந்தருளப்பட்டு செய்யப்பட்ட நாமம் இந்த நாமம். அப்புறம் அப்பர் என்று வைத்தது யார் என்றால் ஞானசம்பந்த பெருமான் அவருக்கு அப்பர் என்று வைக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஞானப்பால் உண்ட விஷயம் அப்பருக்கு தெரிகிறது. ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில் இருக்கின்றார், அப்பர் தில்லையில் இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய செய்தியை கேட்டு அவரை பார்ப்பதற்காக வருகிறாராம். வரும்போதே தில்லையினுடைய எல்லை தாண்டிய உடனேயே தன்னுடைய 2 கைகளையும் தூக்கிட்டாராம் தலைமையில. யார? சம்பந்தர் இன்னும் பார்க்கவே இல்லை. சம்பந்தர் இருக்கிற ஊருக்கு போகிற உள்ள சம்பந்தர் நடமாடக்கூடிய இடம்ட்டு சம்பந்தரை மனதில் நினைத்து கொண்டு கையை இருகையும் தூக்கிக்கிட்டாராம். தொழுத கை அணைவுற்று ஆண்ட அரசு அன்புருக அடியார் குழாத்திடையே சென்று சொல்லிட்டு பழுதில் பெருங்காதலுடன், இவருக்கு வயசு 70க்கு மேல, அந்த குழந்தைக்கு வயசு 7 வயசு. பழுதில் பெருங்காதலுடன், நம்ம 70 வயசு மனிதர் போய் அவரை போய் பார்க்கணுமா, அந்த ஈகோ இல்லை அவர்கிட்ட. பழுதில் பெருங்காதலுடன் பணிவுற பணிந்த கையை பற்றி யாரு அவர் பற்றி கொள்கிறாராம். யார்? அப்பர் பெருமானுடைய கையை ஞானசம்பந்தர் பற்றி கொள்கிறாராம். பழுதிலா பெருங்காதலுடன் பணிய பணிந்தவர் தம் கரம் பற்றி விடைமேல் வருபவர் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் அப்பரே என அப்படிங்கிறார். யாரு? சேக்கிழா பெருமான் சொல்றார். இவர் தான் அப்பர்னு பேர் வைக்கிறாரு. இவர் அப்பர்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? எனக்கு அப்பாவே நீதாங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? அடியனேன் என்றாராம். எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய பணிவு பாருங்க. இவருக்கு வயசு 70க்கு மேல அந்த 7 வயசு குழந்தையிடம் அப்பரே என்ற அந்த குழந்தை சொன்னவுடன் இந்த குழந்தை என்ன செய்தான்? இவர் என்ன சொல்றார்? அந்த 70 வயசு குழந்தை சொல்லுதான் அடியனேன் என்றாராம். ஆனா அவ்வளவு பணிவு உடையவர் தான். எல்லா விஷயத்திலையும் அவர் பணிவு கிடையாது. இங்க பணிகிறாரு, ஆனா எங்க நிமிரணுமோ அங்க நிமிர்றார். எப்ப தெரியுமா? சமணத்துல இருந்து வந்துடுறாரு. சமணத்திலேருந்து தப்பிச்சம் பிழைச்சோன்னு இங்கே வந்துடுறாரு. வந்து இங்கே சைவத்தில் சேர்ந்தாச்சு. இப்போ பல்லவ மன்னன் கூப்பிட்டு அனுப்புகிறான், ஆளுங்களை விட்டு கூப்பிட்டு அனுப்புகிறான். அவரை எப்படியாவது இங்கே கூட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. இப்போ எல்லாம் படை பரிவாரங்கள்லாம் வந்து அப்பரை கூப்பிட்றாரு. ராஜா உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார், வா அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார். தயவுசெய்து நீ வா, இல்லாட்டி என்ன எங்களை தூக்கில் போட்டுருவான், நீ வா அப்படின்னு சொல்லி இந்த படை பரிவாரங்கள்லாம் அவர் காலில் விழுது.
அப்போ அவர் சொல்றாரு, நாமார்க்கும் குடியெல்லோம். யாரு இங்க பணிஞ்சவர், அந்த 7 வயது குழந்தையினுடைய கால்களில் விழுந்தவர். இப்ப சொல்றாரு, நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை அல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம். நான் யாருக்கும் கவலைப்பட மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். யார் எதுக்கு அப்படி சொல்றாரு? தாமார்க்கும் குடியல்லா தன்மையானை சங்கரனர் வெண்குளை காதிர் கோமார்க்கே என்று மீளா ஆட்செய்து கொய்மலச் சேவடியினையே குறுகினோமே என்று பாடினார். நான் யாருக்கு பணியணும்? எம்பெருமான் சிவபெருமானுக்கு பணிந்திருக்கின்றேன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாங்கிற இந்த திடம் வரணும்ல. அங்கே பணிகிறார், இங்கே நிமிருகிறார். நாமார்க்கும் குடியெல்லாம், யாருக்கு நான் கடமைப்பட்டவன் கிடையாது. நமனை அஞ்சோம், அவன் வந்த யமனே வந்தா கூட அவனை எட்டி உதைப்பேன். நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடலை இல்லோம், எனக்கு துன்பமே கிடையாது, ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம். இந்த திடசித்தி அவர்கிட்ட இருந்ததுனால தான் சிவபெருமான் 81 வயசுல அவருக்கு போற வழியிலே திருவையாற்றினுடைய காட்சியை கொடுத்தார் அவருக்கு. அப்ப அந்த திடசித்தை நம்மள்கிட்ட வரணும். நம்மள்கிட்ட வந்தா தான், இப்ப அவர் சொல்றாருல்ல, இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார்னு. எத்தனை பேரிடம் நம்மளிடம் அந்த நற்குணங்கள் இருக்கின்றது? சொற்பமாக விரல் விட்டு எண்ணி விடலாம். இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறான். அழகாக நம்முடைய வாலி பாடுவார் அல்லவா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அவன் ஒரு ஆளுக்கெல்லாம் கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கான். அழகா பாடுறாரு பாருங்க. அடுத்த ஸ்டான்ஸால சொல்றாரு அவரு, இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். என்ன அருமையான பாட்டு பார்த்தீங்களா? ஒரு தத்துவத்தை அந்த பாடலை கொண்டு வந்து சேர்க்கிறார். புரட்சி தலைவர் பாடின பாடல் தான் அந்த பாடலை. அதுல இன்னொரு வரி சொல்றாரு, அதாவது எல்லாரும் கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டால் உழைத்தவர்கள் தெரிவில் நின்றார், பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை. பலர் வாடுவதற்காகவும் சிலர் வாழ்வதற்காகவும் இறைவன் பணத்தை கொடுக்கவில்லை. ஒருவனிடம் பணம் கொடுத்திருக்கிறான் என்றால் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக கொடுத்திருக்கிறான் என்பதைத்தான் அப்பர் இங்கே சொல்கின்றார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தான் என்று சொல்கின்றார். நாம எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாத்து மேலேயும் ஆசை நமக்கு. ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீது ஆணை செலவே நினைப்பெரும்பார் தாய்மானவர். ஒருத்தனை கூப்பிட்டு, ராஜாங்கவா உனக்கு என்ன வேணும்? இப்போ இந்த 3 உலகத்தையும் சூழப்பட்ட 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட அந்த உலகம் கூட உனக்குன்னு ஒருத்தன்ட்ட சொன்னா அவன் கேட்பானா, அப்போ அந்த கடல் யாருக்கும் பானான். எவ்வளோ ஆசை பாருங்க. 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் உனக்குன்னு சொன்னா கடல் யாரு கொடுப்பேப்போம்? எனக்கு கடலும் வேணும். ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீது ஆணை செலவே நினைப்பேன். அதனால்தான் திருமூலர் சொல்றாரு, ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசை பட பட ஆய்வரும் துன்பமே, ஆசை விட விட ஆனந்தமாமேன்னு பாடினார். எதிலெல்லாம் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இலன்னு பாடினார் வள்ளுவர். எந்தெந்த பொருட்களில் மூலமாக உனக்கு துன்பம் வருமோ அந்தந்த பொருட்களிலிருந்து நீ பற்றை விட்டு விட்டால் அந்த பொருட்கள் மூலமாக வரக்கூடிய துன்பம் உன்னை அணுகாதுன்னு சொல்றார். நாம் எதையா விடுறோமா? குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம். யாரு? பட்டுக்கோட்டையார் பாடுறாரு. குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம், குள்ள நெறி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம்னா.
நம்மளை பார்த்து தட்டுக்கட்டவங்கிறாரு யார்? பட்டுக்கோட்டையார். குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநெறிக்கு சொந்தம், குள்ளநெறி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். ஆனால் அவனுக்கு உண்மையில் எது சொந்தம் தெரியுமா? சட்டப்படி பார்க்க போனால் அவனுக்கு 8 அடி தான் சொந்தம்ங்கிறார். டே, உனக்கு சொந்தம் 8 அடி, நீ இதை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறார். ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் கூட வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து நிற்குமேனார். யார்? சிவவாக்கியர் பாடுறாரு. நீ எத்தனை ஆடு நாடு தேடினாலும் சரி, எத்தனை கோடி கோடியாக தேடினாலும் சரி, இதெல்லாம் உன் கூட வராது. எது வருமா? ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும். ஒருவருக்கு கொடுக்கும் போதே மனதால் உவந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அது நம்ம கூட வருமா? ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரையை அப்படி சுண்டி விட்டு அப்படி வேகமாக போகுமா, அந்த வேகத்தில் நம்மகிட்ட தர்மம் வந்து நிற்குமா. அப்படி பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கண்ணாசன் அழகா பாடிக்காருங்க. இந்த தர்மம் செஞ்சா நமக்கு அத்தனை துன்பங்களும் அத்தனை தீமைகளும் சூரியனை கண்ட பனி போல் நம்மை விட்டு விலகும் என்று சொல்லியிருக்கிறார். இதைத்தான் நம்முடைய நாயன்மார்கள் செய்திருக்கிறார்கள். வர்றவங்க போறவங்களாம் சாப்பாடு போட்டிருக்காங்க. வேற என்ன செஞ்சிருக்காங்க? அதான் ஞானசம்பந்த பெருமானே சொல்லிட்டாரு, மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணல் அடியாதமை அமுது செய்வித்தல்ன்றார். ஒரே வார்த்தை. அப்போ எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி. பொண்ணு தேவை, பொருள் தேவை. சுந்தரர் பாடுறாரு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழைகள் பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்னென்ற அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற் பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமேங்கிறார். பொண்ணு தேவை. ஆனால் அடுத்த வரியில் போடுறாங்க, அடுத்த வார்த்தையில் பொண்ணு தேவை, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானேனார். அப்போ பொன்னும் மெய்ப்பொருள்னா பொய்ப்பொருள்னு அர்த்தம். அந்த பொய்ப்பொருள் இந்த உலகத்துக்கு தேவை, வாழ்றதுக்கு தேவை இல்லையா? பொண்ணோடு மணி இருந்தால் தான் வாழ முடியும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவை? பணம் தேவை. ஆனால் இதிலே என்னுடைய வாழ்க்கை கழிந்து போகக்கூடாது, பணம் தேடுவதிலேயே என்னுடைய வாழ்க்கை கழிந்து போயிடக்கூடாது, மெய்ப்பொருளாகிய உன்னையும் என்னிடத்தில் கொண்டு வந்து சேருன்னு பாடுறாரு சுந்தரர். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படி இறைவன்கிட்ட நாம் வேண்டணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நாம் இறைவன்கிட்ட போய் வேண்டும் போது என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், என் பொண்ணு எங்கே வாழ போகிறாளோ அங்கே என் புருஷன் என்ன என் பையனு பொண்ணோட மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரோ அதை என் பொண்ணு சொல்கிறத மாப்பிள்ளை அப்படியே கேட்கணும், என் பொண்ணு சொல்கிறத அவங்க மாமியா அப்படியே கேட்கணும், அந்த மாதிரி மாமியா கொடு, இப்படிலாம் வேண்டுறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே. சரி, கேட்டாச்சு. அதுக்கடுத்து போகமும் திருவும் புணர்ப்பானேன்னாரு. பணம் வந்தாச்சுங்க, ஒருத்தட்ட 1 கோடி ரூபா பணம் இருக்குது. 1 கோடி ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு கையும் காலும் இழுத்து வச்சுக்கிட்டு வாயும் இழுத்து வச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது? அனுபவிக்க முடியுமா? அப்போ அதை அனுபவிக்கக்கூடிய திறமையும் கொடுங்குறாரு. போகமும் திருவும் புணர்ப்பானே. சரி, அனுபவிச்சாச்சு. பணம் வந்த பிறகு என்ன பண்ணுவோம்? நாம தான் பணம் 500 ரூபா தாள் பாக்கெட்டில் இருந்தாலும் ஆட்டம் போடுவோமே. ஒரு காந்தி நோட்டு இருந்தால் போதும், தலகால் புரியாமல் ஆடுவோம். அதாவது சொல்றாரு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே, பின்னையன் பிழைகள் பொறுப்பானே. பணம் வந்தா தப்பு செய்வோம் சொல்றார். பணம் இருந்துட்டா தப்பு செய்வோம், அந்த பிழையும் பொறுத்துக்க. அதுக்கடுத்து சொல்றாரு, பிழையெல்லாம் தவிர பணிப்பானே. அடுத்து அந்த தவறை என்ன செய்ய விடாம நீ காப்பாத்திக்கிறார். ஒவ்வொரு முறையும் தப்பு செஞ்சுட்டு வந்து இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லலை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானே. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, புண்ணியம் இல்லை, மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தரின் பெருமை இல்லை, கதியுறு கர்மம் இல்லை, கதிபெற வழியும் இல்லை, பெருநிலந்தனில் சஞ்சார பிரேதமாய் திரிகுவார் என விவேக சிந்தாமணி பேசும். பணம் இல்லையா அவன் செத்தவனுக்கு சமம். நான் சொல்லலை, யாரு? விவேக சிந்தாமணி சொல்லுது. அப்போ பணம் தேவை. அந்த பணத்தை ஒரு எல்லையில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பணத்தை தேடுவதை விட்டுவிட்டு நாம் இறைவனை தேட வேண்டும் என்பதை நம்முடைய அருளாளர்கள் சொல்லி சென்றார். அழகாக நம்முடைய NS கிருஷ்ணன் ஒரு பாடல் பாடுவார். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்,
அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன். அப்ப ஆண்டியும் பணத்தை தேடுதான்னு அவர் சொல்றாரு. இப்ப அதான் நடக்குது. துறவிகள்னு சொல்லிக்கிட்டு பணத்தை தேடுற விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதை அவர் பாட்டிலே பாடுறார். எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன், அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன், இரும்பு பெட்டிதனில் இருக்கின்றாயோ. எப்படி பாடுறாமா? இரும்பு பெட்டியில் நம்ம வச்சு பூட்டி வச்சிருக்கோமா. கஞ்சன் நெஞ்சிலே கலந்து விட்டாயோ. அடுத்து வரையில சொல்றாரு, என்னது, பெண்களின் மார்பில் பொன்னகையாய் தொங்குகிறாயோன்னு கேட்குறாரு. அவ்வளோத்தையும் இப்போ நகையெல்லாம் வாங்கவே முடியாது, அது வேற விஷயம். எங்கே இருக்கிறதையே காப்பாற்றினாலே போதுன்னு இருக்குது. அவர் பாடிட்டு போயிட்டார். எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன், கிண்டி ரேசிலே சுற்றி கிறுகிறுத்தாயோ. கஞ்சனிடம் சுற்றி மாட்டிக்கொண்டாயங்கிற கிண்டி ரேஸில் போய் பணத்தை செலவு பண்ணுறானா. அங்கே மாட்டிக்கிட்ட அந்த பணத்தை பார்த்து கேள்வி கேட்குறாரு என் எஸ் கிருஷ்ணன், இந்த பணம் நீ இங்கேயெல்லாம் மாட்டிக்கிட்டியா அப்படின்ட்டு அடுத்து கேட்குறாரு. திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, தேக சுகத்திற்காக ஊட்டி சென்றாயோ, தேர்தலில் தேய்ந்து போனாயோ. எப்படி பாருங்க, தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போயிட்டியா நீனு. இப்போ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நம்ம பெரியவர்கள் அழகாக தெளிவாக எழுதி வச்சு போயிட்டாங்க. அப்போ பணம் தேவை. அந்த பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு எது என்ற ஒரு எல்லைக்கோடோடு நிறுத்தி கொண்டு பொருள் தேடுவதை விட்டுவிட்டு அருளை தேட வேண்டும் என்பதைத்தான் அழகாக நமக்கு சொல்லி சென்றுள்ளார். நீங்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பாவே சிவபாத இருதரே ஞானசம்பந்தத்தை கேட்குறார். சீர்காழியில் நான் வேள்வி நடத்தணும், வேள்வியை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு நான் சாப்பாடு போடணும், என்ற காசு இல்லை, என்ன பண்ணேன்னு கேட்குறாரு. ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான்கிட்டையே அவர் வேண்டார். யார்? ஞானசம்பந்த பெருமான் பேசுறார். எனக்கு பொன் குடுன்னு கேட்குறார். பாடல் பாடி கேட்குறார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன்கடல் தொழுதெழுவேன், கடல்தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமார் ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணேன்னு பாடுறார். இதான் உன்னுடைய அருளா? நீ எனக்கு நான் கஷ்டப்படும் போது எனக்கு பணம் கொடுக்காம இருக்கதான் உன்னுடைய அருளா? எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்குறாரு. வாழினும் சாவினும் வருந்தினும் வீழினும் போய் விடுவன் அல்லேன், தாளிளம் தடம் உணல் தயங்கு சென்னி போழிளம் அதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆளுமார் ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணேன்னு பாடுறார். யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ அவங்கெல்லாம் இந்த பதிகத்தை தினம் தினம் பாராயணம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பணம் கிடைக்கும். இது நான் சொல்லலை, ஞானசம்பந்த பெருமான் சொன்னது. அபுதாபியில் பாஸ்கர் உலகிட்டு போகிறான்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அவர் இந்த பாடின பிறகு ஒரு பூதம் 1000 பொற்காசுகள் நிரம்பிய ஒரு உலவா கிளியை ஞானசம்பந்தரிடம் கொடுத்து விட்டு சென்றது. கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பூதம் சொன்னது, எப்பெல்லாம் உனக்கு தீருதோ அப்பெல்லாம் இந்த கிளி வளர்ந்து கொண்டே இருக்கும், எடுக்க எடுக்க குறையாத அட்சய பாத்திரமாக இருக்கும். உலவா என்றால் தீராத என்று பொருள் என்று உலவா கிளியை கொடுத்ததென்றால் பதிகத்தை மனதார உள்ளம் உருகி பாடும்போது நிச்சயமாக இறைவன் நமக்கு பொருளும் தருவான். 5 எழுத்துங்கிற அந்த விஷயத்தில் அவ்வளவு இருக்குது. ஆனால் நாம் 5 எழுத்தை ஓதணுங்கிறதான் பெரிய விஷயம். எந்த மந்திரத்தையா சொல்ல, இந்த மந்திரத்தை தான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் 5 எழுத்தில் ஓரெழுத்து அறிந்து நோக்க வல்லீரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று பாடுவார் சிவவாக்கியர். 5 எழுத்திலே பிறக்கிறோம், 5 எழுத்திலே வளர்க்கிறோம். ஆனால் அவனுடைய தத்துவத்தை தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை அறிந்து இறைவன் நமக்குள்ளே ஒளிர்விட்டு கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து அவனை நாம் உள்ளே காண்பதற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக சிவபெருமான் நம்மை காட்டி கொடுப்பான். சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டுவான், நம்முடைய சித்தத்தின் உள்ளே சிவலிங்கத்தை காட்டி கொடுப்பான். யார்? அவ்வை சொன்னது இது. அப்ப என்ன பண்ண, அவனுடைய நாமத்தை இடையராது தழும்பேறும்படியாக சொல்ல வேண்டும். அப்புறம் சொல்றாரு, திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராயில், தீவண்ணர் திறமொருகால் பேசாராயில், திருக்கோயில் ஒரு நாளும் சூழாராயில், உண்பதற்கு முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில், பிறப்பதற்கே பெயர்த்தும் இறந்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்குன்றோங்கிறார். பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம். அப்போ இந்த பிறப்பிலிருந்து நாம் மீளணும்னா என்ன சொல்கிறணுமா, என்ன பண்ணணுமா? யாரெல்லாம் இந்த பிறக்கக்கூடிய சூழ்நிலை வருவாங்கன்னா யாருன்னா திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராயிங்கிறார்.
ஒரு நாளாவது அவனை பற்றி நினைங்கிறார். அரியானை, அந்தணதம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை, அணுவை, யாருக்கும் தெரியாத தத்துவனை, தேனை, பாலை, திகழொளியை, மற்றை கரியானை, நான்முகனை, கனலை, காற்றை, கனகடலை, குலவரையுள் கலந்து நின்ற பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று பேசுகிறார். இறைவனை பற்றி ஒரு நாள் நீ சிந்திக்கவில்லையா, அன்னைக்கு நீ பிறக்கலன்னு வச்சுக்கங்கிறார். அப்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நாம் பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். எத்தனை பிறகு பிறக்கிறோம்? 84 லட்சம் யோனி பேதம்னு சொல்றாங்க. அதுல 84 லட்சம் யோனி பேதம் உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறீங்களா? நம்ம தமிழ் சொல்லுது, நான் சொல்லலை. ஊர்வன 11, மானுடம் 9. ஊர்வனை 11 லட்சம். ஊர்வனை ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணி 11 லட்சம் இருக்குதான். ஊர்வன 11, 9 மானிடம். 9 லட்சம் மானிடர்கள் விதவிதமாக இருக்காங்களாம். 9 மானிடம். நீர் பரப்பன நாற்காலார் பப்பத்துங்குது. அதாவது நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் 10 லட்சம், பறக்கக்கூடிய பறவை இனங்கள் 10 லட்சம் வகை வகையாக இருக்குதான். நாற்காலார் 4 கால்களில் நடக்கக்கூடிய விலங்கினங்கள் 10 லட்சம். பந்தமில்லா தேவர் 14, அயன் படைத்த அந்தமில்லா சீர் தாவரம் 4-5ங்கிறார். ஒரு கணக்கு போடுறார். எப்படி பாடுறா பாருங்க. ஊர்வன 11, நீங்களே கூட்டிங்க, எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது. ஊர்வன 11, 9 மானுடம். 11 9 20. நீர் பரப்பன நாற்காலார் பப்பத்து. ஒவ்வொன்றும் 10 10. அப்போ 3 இது 10 30, 20 30 50. அதுக்கடுத்து பந்தமில்லா தேவர் 14. தேவர்கள் 14,000 பேர் இருக்காங்களாம். அப்போ 50 14 64. அடுத்து சீரிய தாவரங்கள் 4-5. 4-5 4 × 5 20 லட்சம் வகைகள் தாவரம் இருக்குது. அப்போ 64 20 84. 84 லட்சம் யோனி பேதங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொல்கின்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னர். 14 வகை சொல்றாரு மணிவாச பிறந்தகை. 14 பிறவி எண்ணி பார்த்தீங்கன்னா போய் படிச்சு பாருங்க தெரியும். 14 வகை சொல்றார். 14 வகை பிறவி பிறக்கிறோம்டா அப்படிங்கிறார். அப்ப இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்ல. அதை சொல்றாரு. இவர் பட்டத்தார் பாடுவாரு. மாதா உடல் சலித்தாள். அம்மா பெத்து பெத்து அழுத்துட்டாங்களாம். இந்த பரதேசியை எத்தனை தடவை நான் பெறுறது? இந்த தடவை ஒரு தடவை அடுத்த பிறகு இன்னொரு வயிற்றுல எத்தனை பிறகு பிறகு. மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன். நானும் நடந்து சலித்து. இது யார் பாடுறா? பட்டணத்தார் பாடுறாரு. மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன். நானும் நடந்து கால் ஓஞ்சி போயிட்டுப்பா. வேதாவும் கை சலித்து விட்டான். யாரு? பிரம்மாவும் படைச்சு அழுத்துட்டான். இந்த பரதேசி எத்தனை தடவை ஆண்டா நம்ம படைக்கிறது? இவன் தப்பு செஞ்சுட்டு வாரான். ஏன்னா பிறக்கிறது காரணமாக இருக்கிறது வினை. அவன் வினை இருந்தால் நிச்சயமாக அவன் பிறந்து ஆகணும். அப்போ பிரம்மதேவர் அது கட்டுப்பட்டு ஆகணும். அவனை படைக்க வேண்டியிருக்கு. இப்போ அவன் அழுத்து போகிறான். பிரம்மன் படைத்தழுத்தான். எப்படி சொல்றா பாருங்க. மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டான். நாதா இலுப்பையூர்வார் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பை ஊர் வாராமல் காணர். என்னை இன்னும் ஒரு அம்மாவுடைய வயிற்றுல போய் சேர்த்துறாதேங்கிறார். ஆனால் நாம பல பிறவி பிறக்கிறதுக்கு இப்பவுமே நிறைய செஞ்சு வச்சிருக்கோம். எக்கச்சக்கமாக செஞ்சு வச்சிருக்கோம். நமக்கெல்லாம் ஒரு பிறவி 2 பிறவிலாம் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான்லாம் நிறைய பிறவி பிறப்பேன், எக்கச்சக்கமாக செஞ்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பாடுறாரு. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ. யார்? பட்டணத்தார் பாடுறாரு. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ. எனக்கு இந்த பிறவியில் ஒரு அப்பா, போன பிறவியில் ஒரு அப்பா, அதுக்கு போன பிறவியில் ஒரு அப்பா. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டீரோ. எனக்கு இந்த பிறவியில் ஒரு மனைவி, போன பிறவியில் ஒரு மனைவி, அதற்கு போன பிறவியில் ஒரு மனைவி. பின்னை எத்தனை எத்தனை பெண்டீரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, என் செய்வேன் இறைவா கச்சி ஏகம்பனேன்னு பாடுறேன். எப்படி பார்த்தீங்களா? எத்தனை பிறவி நாம் பிறந்துட்டேங்கிறார். பெற்ற அழுத்தாள் தாயார், பிறந்த அழுத்தே நானும், உந்தன் பொற்றுணைத்தாள் தந்து புகழருள்வாய் பூரணமே.
உரம் உண்ட அக்கினியும் உண்டு அழுத்தான்ங்கிற. அக்கினியே நம்மளை சுட்டு சுட்டு அவனுக்கே அலுப்பு வந்துட்டான். இவன் சுடுகாட்டுக்கு எத்தனை தேர்ந்தாண்டா வருவான், ஒவ்வொரு பிறவிலையும் வந்துக்கிட்டே இருக்கான். இவனை சுட்டு சுட்டு நமக்கே போர் அடிச்சிட்டுன்னு அக்கினி பகவான் அழுகுறானாம். பெற்ற அழுத்தாள் தாயார் பிறந்த அழுத்தே நானும் உரம் உண்ட அக்கினியும் உண்டு அழுத்தானுங்கிற. அப்போ இந்த பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணணுமா? அப்போ சொல்றார், திருநீர் அணியாத திருவிலூரும். அது இந்த ஊருக்கு செட் ஆகாது, இந்த ஊருக்கு பொருந்தாது. யார் நெத்தியில திருநீர் இல்லையோ அது ஊரே கிடையாதுங்கிறார். திருநீர் அணியாத திருவிலூரும், திருவார்த்தை கேட்காத திருவிலூரும். இந்த வார்த்தையை யார் கேட்கலையோ, நல்ல வார்த்தைகளை யார் கேட்காங்களோ அவங்க இல்லாத ஊரும். திருநீர் அணியாத திருவிலூரும், திருவார்த்தை கேட்காத திருவிலூரும், பாங்கினோடு பல தளிகள் இல்லா ஊருங்கிற. என்ன சொல்லாதேமா, நல்ல அறங்களை எடுத்து கூறக்கூடிய இந்த மாதிரி அவைகள் இல்லாத ஊருங்கிறாரு. பாங்கினோடு பல தளிகள் இல்லா ஊரும், பறித்துட்டு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும். இந்த ஊரெல்லாம் ஊரே கிடையாடாங்கிறார். அவை சொல்றா இதெல்லாம் ஊரே கிடையாது. அப்ப அதுக்கு என்ன பேரு? அடவி காடேங்கிறா. அது என்ன அடவி காடே? அடவினாலும் காடுன்னு தான் பொருள், காடுனாலும் காடுன்னு தான் பொருள். அது என்ன அவர் அடவி காடேன்னு போட்டிருக்காருன்னு பார்த்தா, காட்டில் கூட யாராவது முனிவர்கள்லாம் போய் தவம் செய்வாங்க. அப்போ அங்கே மனிதர்கள் இருப்பாங்க. இந்த அடவின்னா விலங்குகளை தவிர வேற எது இருக்காது அங்கே. அப்போ விலங்குகள் வாழக்கூடிய ஊருங்கிறார். எந்த ஊர்? திருநீர் இல்லாத ஊர், திருவார்த்தை கேட்காத ஊர், சாப்பிட்றதுக்கு முன்னாடி மலர் பறித்திட்டு இறைவனை கும்பிட்டு சாப்பிடாத ஊருங்கிறார். நாம் சாப்பிட்ட பிறதானே இறைவனை கும்பிட போகிறோம். அதையே சும்மா போகிற வழியில் அப்படி ஒரு சல்யூட் இறைவனை பார்த்து, பாய் பிள்ளையாரை பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போகிறோம். சரி, வீட்டில் இருந்து சாமி கும்பிட்றோமே, ஒழுங்காக கும்பிட்றோமா நாம? இல்லை. கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க யான் விரும்பும் பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனேங்கிறார். யாரு? பட்டணத்தார் சொல்றாரு. சாமி கும்பிட்டு இருக்கிறோம், சஷ்டியை நோக்க, வீட்டில் இருந்து சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்க. எவனோ ஃபேனை ஆஃப் பண்ணா போயிட்டான் பாரு, ஃபேன் வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. கீதம் பாட கிண்கிணியாட. கரண்ட் பில்லு எவன் கட்டுறான்? அவனா கட்டுறான். கிண்கிணியாட மையல் நடம் செய்யும். ஏப்பா இன்னைக்கு சாப்பாடு என்ன வச்சுக்க? இட்லியா தோசையா? மையல் நடம் செய்யும் மயில் வாகனா. அங்கேருந்து குரல் வருது, இட்லிங்க. கார சட்னியா தக்காளி சட்னியா? இப்படி சாமி முடணும். மணிவாசகர் சொல்றாரு, சிந்தனை நிந்தனக்காக்கி. இந்த பாட்டை பாடும்போதே இவன் இவ்வளவு சொல்றான். சிந்தனை நிந்தன காக்கின்னு திருவாசகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மணிவாசகர் சொல்றாரு, சிந்தனை நிந்தன காக்கி, எண்ணத்தை ஃபுல்லா ஒன்னோட ஒப்புவித்துன்னு சொல்றாரு. இந்த பாட்டை படிச்சுக்கிட்டு தான் இவன் வடை என்ன சாப்பாடு என்னன்னு கேட்கறான். சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனைய மலரு காக்கி வார்த்தையின் மணிவார்த்தை காக்கிங்கிறார். இவ்வளவையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருங்கிறார். எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு சாமி கும்பிட்டா தான் அது உருக்கம் வரும். நாம தான் அங்கே ஒரு கண்ணும் இங்கே ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு ஆகாதும் பாரு கவிஞர் கண்ணதாசன் இல்லையா? கோயிலுக்கு போய் எனக்கு என்னை பொறுத்தவரை ஆம்பளைகள் கூட கொஞ்சம் கோயிலுக்கு போனால் ஒழுங்காக சாமி கும்பிட்டுறாங்க. இந்த பெண்கள் போனாங்கன்னா எல்லாம் நீங்களாம் அப்படி கும்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் போனாங்கன்னா அங்கே அம்பாவை பார்த்து சாமி கும்பிடும்போதே பக்கத்து வீட்டு அம்மா காலத்தில் எவ்வளோ நகை கிடக்கு, என்ன பட்டுப்புடவை கொடுத்துருக்காங்க, தர்மாவரமா பனராசா ஆரணியா, அப்படி நினச்சிக்கிட்டே அந்த அம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், இவா புருஷன் இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது சும்மா இந்த எங்கே சாமி கும்பிட போயிட்டு பனராசெலாம் கட்டி எடுத்து கொடுக்க வாய்ப்பு இல்லை. இது சும்மா இந்த 10 ரூபாய்க்கு 3 இந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருப்பாங்க, அதை பிடிச்சிக்கணும். அதுக்குள்ளே அங்கே தீவாரணை காட்டுவார், அதை பார்ப்பாங்க. அடுத்து கவரிங்கா, இது என்ன கோல்டா, கோல்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லையா, புருஷன் பிச்சைக்காரனாச்சு எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்படி நாம் சாமி கும்பிடுறோம். பட்டினத்தான்னு சொல்ல, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமழு மெய்யொன்று சார செவியொன்று கேட்க யான் விரும்பும் பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனேங்கிற. இப்படி நான் பண்ணுற பூஜை நீ ஏற்றுக்குவியா? என்னலாமோ நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீ ஏற்றுக்குவியான்னு கேட்குறேன். அப்போ எத்தனை பிறவி நாம் பிறந்திருக்கோம். இந்த பிறவிகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இந்த அருளாளர் இவர் சொல்றாரு, சுந்தரர் சொல்றாரு, அழுக்கு மனக்கொடு நின் திருவடி அடைந்தேன். அவர் சொல்றாரு,
இந்த அழுக்கு உடம்போடு, இந்த உடம்போடு நான் உன்னுடைய திருவடியை அடையன்னு நினைக்கிறேன். என்னால் அதெல்லாம் பண்ண முடியும், என்னை திருத்ததுக்கு எனக்கு வழி இல்லை. அழுக்கு மனத்தோடு உன் திருவடியை அடைந்தேன், அதுவும் நான் படற்பாலது ஒன்றானார். பிழுக்கை வாரினும் பால் கொள்வர் அடிகளே, உன்னுடைய திருவடிக்கு பிழை செய்யேன், வழிக்கு வீழினும் உன் திருப்பெயர் அல்லால் மற்ற ஒன்று உரையேன்கிறார் சிவபெருமானே. நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களெல்லாம் நீ நீக்கிரு, எங்கிட்ட ஒரு நல்ல குணம்னு ஒன்று இருக்கும்ல. என்ன குணம் தெரியுமா? நான் உன்னை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாரு, உன்னுடைய திருவடி தாமரைகளையே பற்றி கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்கு தெரியுமா? அதை நீ ஒரு குணமாக எடுத்துக்க மாட்டியா? குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்க்கொள்ளல் உனக்கு இயல்பு இல்லையா? அதை எடுத்துக்கிட்டு நான் உன்னுடைய திருவடிக்கு எந்த தப்பும் பண்ண மாட்டேன், வழிக்கு வீழினும், நான் கீழே விழும்போது கூட உன்னுடைய திருநாமத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு உதவி செய்ய மாட்டீங்கன்னு கேட்குறாருன்னா யாருக்கு கேட்குறாரு? அவர் நமக்கு கேட்குறார். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன்பார் யாரு? நம்முடைய பாம்பன் சுவாமிகள். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், என் உடலம் விடும்போதும் வேலும் மயிலும் என்பேன்பார். இந்த உயிரை விடக்கூடிய நேரத்தில் கூட முருகாங்கிற நாமத்தை நான் சொல்லுவேங்கிறார். யாராவது சொல்கிறோமா? காலன் வரும் முன்னே, கண் பஞ்சு அடையும் முன்னே, பால் உன் கடவாய் படுமுன்னே, மேல் விழுந்து ஊரார் அழுமுன்னே, உற்றார் சுடுமுன்னே, குற்றாலத்தானையே கூறுன்னு எச்சரிக்கிறார் பட்டினத்தார். என்ன பண்ணுறோமா? காலன் வரும் முன்னே, அவன் எப்போ வருவான் நமக்கு தெரியுமா? அன்று கொல் இன்று கொல் என்று கொல் என்று எண்ணாது பின்றையே நின்றது கூற்றம் நாளடியார். அன்னைக்கு சாவடிப்பான் இன்னைக்கு சாவடிப்பானா நினைக்காத, பக்கத்திலே நிற்கிறான், எனக்கு பின்னாடி சேர் போட்டு உட்கார்ந்துருக்கான், எப்படா இவனை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்று கொல் இன்று கொல் என்று கொல் என்று எண்ணாது பின்றையே நின்றது கூற்றம். திருமூலர் அழகாக சொல்லுவார், அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்க படுத்தார் கிடந்து ஒளிந்தார் என்பார். ஒரு வேலைக்கு போயிட்டு வராரு, ஒரு ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வராரு, வீட்டில் கேட்குறாரு, எம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன்னு. உங்களுக்கு பிடிச்ச அடை அவியல் பண்ணி வச்சுருக்கேங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த அம்மா நல்லா சாப்பிட்றாரு. அந்த அம்மா வீட்டுக்காரருக்கு வெத்தலை மடித்து கொடுக்குறாங்க, வெத்தலையை வாங்கி போடுறாரு, மனைவியோட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது டபக்குன்னு இடப்பக்கல்ல கையை வச்சார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்க படுத்தார் கிடந்து ஒளிந்தார். கீழே படுத்தார், போயிட்டான். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே காற்றடாக்க சொல்லியிருக்கார் யார்? திருமூலர். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். அப்போ காலன் வருவான், எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது. அந்த சமயத்தில் எப்படி? கண் பஞ்சு அடைஞ்சிரும், கண்ணு தெரியாது, எதுக்க வரவே தெரியாது, கண் பஞ்சு அடைஞ்சு போயிடும். அடுத்து பால் உள்ள விடுற பால் இங்கே போகுதான்னு தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது. பால் உன் கடவாய் படுமுன்னே. அப்புறம் என்ன நடக்கும்? மேல் விழுந்து ஊரார் அழுமுன்னே, எல்லாரும் அழுவான். உற்றார் சுடுமுன்னே, குற்றாலத்தானையே. இதுக்கு முன்னாடி நாமத்தை சொல்லிரு நீ அப்படிங்கிறாரு. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவாரே என்று ஒப்பிலேன் ஆகிலும் உன்னை சரணடைந்தேன் பார் ஆழ்வார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவாரே என்று ஒப்பிலேன் ஆகிலும் உன்னை சரணடைந்தேன், ஆனைக்கு அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை நலியும் போது அங்கு ஏதும் உன்னை நான் நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரங்கமான அகருளானேன்னு பாடுவார். என்ன சொல்ல தெரியுமா? ஒரு எறும்பு கூட மழைக்காலம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு திணையை தூக்கி கொண்டு, ஒரு அரிசியை தூக்கி கொண்டு குழியில் வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு மழை வரும்போது சாப்பிடுது. அதுக்கு தெரியுது வரும் முன்னே நம்ம எப்படி பாதுகாத்துக்கன்னு. எனக்கு எப்போ யமன் வருவான்னு தெரியலையே, அதனால என்ன பண்ணுறேன், எனக்கு வயசான பிறகு உன்னுடைய நாமத்தை நான் சொல்கிறேனோ சொல்லலையே எனக்கு தெரியாது, நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்ன பண்ணு, அப்போ என்னால் சொல்ல முடியாமல் போனால் கூட அப்போ சொன்னதை இப்போ சொன்னதை அப்போ சொன்னதா ஏற்றுக்கன்னு பாடுற. அப்போ நாமத்துக்கு எவ்வளோ, நாமம் பெருசா நாமி பெருசானா நாமந்தான் பெருசு. இறைவன் பெரியவனா அடியவர் பெரியவர் என்றால் அடியவர்கள் தான் பெரியவர்கள் இல்லையா? அவர் சொல்றாரு, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் சேக்கலார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர், கூடும் அன்பினில் கும்பிடுதலே இன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்பார். அவர்களுக்கு அந்த அடியார் பெருமகளுக்கு ஓட கொடுத்தாலும் ஒரே விஷயந்தான், அவர்கிட்ட கொண்டு போய் தங்க கட்டியே கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க.
திருப்புகலூரில் தொண்டு செய்கிறாரு. யார்? திருநாவுக்கரசர். தொண்டு செய்யும்போது சிவபெருமான் அவர் கண்ணில் பொன் மணி நவரத்னங்கள்லாம் காட்டுறாரு. அவர் கூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இப்படி கூட்டிகிட்டு இருக்கும்போது, கோயிலில் கூட்டிகிட்டு இருக்கும்போது கண்ணில் ஒரு கிராம் தங்கம், 1 கிராம் ரொம்ப வேண்டாம், அவர்கிட்ட குவியலாக காமிச்சார். நம்மகிட்ட 1 கிராம் காட்டட்டுமே, பரண்டி விழுந்து பாஞ்சி எடுத்து ஒரு வழி பண்ணிட மாட்டோம். அவர் அதை கண்டிக்கவே இல்லையா, அவர் பாட்டு கூட்டி விட்டே இருந்தாராம். யார்? திருநாவுக்கரசர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவரை சொல்லும்போது இந்த சேக்கிழார் அறிமுகப்படுத்தும் போது சொல்வார், மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாக்கில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொன் தாளே சார்வான திருமணமும் கையில் உளவார தனிப்படையும் தாமும் ஆகி பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார்பார். இப்போ தூய்மை பணியாளர்கள் நம்ம தெருக்களை சுத்தப்படுத்துகிறாங்கல்ல, இதுக்கு முன்னோடி நம்முடைய நாவுக்கரச பெருமான். அவர் சுத்தப்படுத்தி காட்டியிருக்கிறார் நமக்கு. பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வான்னு பாடுறார் சேக்கிழார் பெருமான். அப்போ கால்வாயையும் ட்ரைனேஜையும் தெருவையும் சுத்தப்படுத்தினதை யார் நமக்கு காட்டினானா? நம்முடைய நாவுக்கரச பெருமான் காட்டின. எவ்வளோ பணிவாக இருந்து காப்பாங்க, 81 வயது மனிதர். அப்போ இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்ன? எய்தற்கரிய யாக்கை தனக்கு எய்திற்றென்றால் அதனை கொண்டு செய்தற்கு அரிய அறங்கள் பல செய்து துயர்கூர் பிறவியிலிருந்து உய்தற்கு உரிமை பெற எண்ணாதோன் உடம்பு பொற்களத்தில் பெய்தற்கு அரிய பால் கமரில் பெய்தற்கு ஒப்பாகும்னு ஒரு தமிழ் சொல்லுது, ஒரு பாடம். பிறந்துட்டோம், நல்ல யாக்கை நல்ல உடம்பு கிடச்சிருக்கு இல்லையா, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அவை சொல்கிறாங்க. சரி, எடுத்த பிறகு சாப்பிட்டுட்டு போய் சேரதுக்கா, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு போய் சேரதுக்கா? அதையும் சொல்கிறார் பட்டினத்தார். பருத்த தொந்தி நமதென்று நாம் இருக்க வன் கழுக்கள் நாய் நாழிகள் தமதென்று தாம் இருக்குங்கிறாரு. டேய், நீ தொந்தியில் நல்லா சோறு போட்டு வளர்க்குறியா? வள நல்லா வள, எல்லாம் உனக்கு அங்கே காத்துக்கிட்டு இருக்குங்கிறாரு. எரி எனக்கென்னும் புழுவோ எனக்கென்னும் பருந்தோ எனக்கென்னும் இந்த மண்ணும் எனக்கென்னும் நரி எனக்கென்னும் புன்னாய் எனக்கென்னும் நாரும் இந்த உடலை பிரியமுடன் வளர்த்தேன், இதனால் என்ன பேரு எனக்கேங்கிறார். எப்படி பாருங்க, நெருப்பு சொல்லுமா, அவன் எனக்கு உரியவன் எங்கிட்ட கொடு, எனக்கு உரியவன் எனக்கு தான் சோறு போட்டு வளர்த்துருக்கான், அவன் உடம்ப எங்கிட்ட கொடுங்குமா. அப்புறம் புழு சொல்லுமா, இல்லை அவன் எனக்கு உரியவன் எங்கிட்ட கொடு அப்படிங்குமா. அப்புறம் மண்ணு சொல்லுமா, நீங்கள் சண்டை போட்டுக்கிறாங்கடா, அவன் எனக்கு உரியவன்டா எங்கிட்ட கொடுத்துருங்கடா, அவன் நான் போட்டு மூடணுண்டா அப்படிங்குமா. மண்ணு சொல்லுமா. நரி சொல்லுமா, அது எனக்குரியவன்னு. பருந்து சொல்லுமா, அது எனக்குரியவன்னு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எரி எனக்கென்னும் புழுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் எனக்கென்னும் நரி எனக்கென்னும் பருந்தோ எனக்கென்னும் புன்னாய் எனக்கென்னும் நாரும் இந்த உடம்பை பிரியமுடன் வளர்த்தேன், இதனால் என்ன பேரு எனக்கேங்கிறார். எவ்வளோ பெரிய எல்லாம் போட்டு ஊற்றை சரீரத்தை ஆபாச கொட்டிலை ஊன் பொதிந்த பீற்றல் துருத்தியை கேவலமாக பேசுறாருங்க. நம்ம உடம்பை பார்த்து அசிங்கமாக இருக்கு படிக்கும்போது. ஊற்றை சரீரம், ஆபாச கொட்டில், ஊன் பொதிந்த பீற்றல் துருத்தி, சோலிடும் தோல் பை, காற்றில் புனைந்த மண் பாண்டம், காதல் செய்தே ஏற்று திரிந்து விட்டேன் இறைவா என் செய்வேன் கட்சி ஏகம்பனைங்க. எப்படி நாரும் உடலை நீங்கள் போய் பட்டணத்தார் எடுத்து படிச்சு பாருங்க, எல்லாம் சொல்ல கூச்சமாக இருக்கு எனக்கு. நாரும் உடலை நரிப்பொதி சோற்றினை, நாரும் உடலுக்குள்ள பொதி மாதிரி நல்லா தொந்தியை வளர்த்து வச்சிருக்காமா. நாரும் உடலை நரிப்பொதி சோற்றினை நான் தினமும் சோறும் கரியும் நிரப்பிய பாண்டத்தை. இதை விட எப்படி சொல்ல முடியும்? சோத்தை போடுறோம், குழம்ப போடுறோம், என்ன இல்லாமல் போடுறோம். காலையில் எந்திரிச்சு பல்லு தைக்காமல் ஒரு பெட் காஃபி குடிச்சிடுறோம் இல்லையா. ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம். அப்புறம் ஒரு 10 மணி ஆனவொடனே ஏதாவது திங்கணும் போல் தோணுது, ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிட்றோம். 1 மணி ஆனவுடனே சாப்பிட்றோம். 4 மணிக்கு டீ காஃபி சாப்பிட்றோம். 6 மணிக்கு மினி டிஃபன் சாப்பிட்றோம். 10 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிட்றோம். இன்னும் சிலவ படுக்க போகும்போது கூட படுக்கைக்கு 2 பழமும் 1 டம்ளர் பால் எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா அவருக்கு மிட் நைட்டில் பசிக்குமா. ஒரு நேரம் சாப்பிட்றவன் போகி, 2 நேரம் சாப்பிட்றவன், 1 நேரம் சாப்பிட்றவன் யோகி, 2 நேரம் சாப்பிட்றவன் போகி, 3 நேரம் சாப்பிட்றவன் ரோகி. இன்னொன்று சொல்லி வச்சாங்க, 4 நேரம் சாப்பிட்றவன் துரோகின்னு வச்சாங்க. உடம்புக்கு துரோகம் பண்ணுறோம்ல நாம, எல்லாத்தையும் போடுறோமே, என்னதான் போடு, அரைக்க வேண்டாமா இதை போட்டு. அதனால தான் அவ்வை சொன்னாங்க, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாள் உணவை ஏல் என்றாய் ஏலாய்,
ஒரு நாளும் என் நோவு அறியார், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுண்டான். எப்பா தினம் தினம் சாப்பிட்ற, இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு சாப்பாடு கிடைக்கல, வயிறே வயிற்றுட்ட பேசுகிற அந்த அம்மா, வயிறே அமைதியாரு, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது, பட்னி தான், பேசாமல் இருனா இருக்குமா? சரி ஓகே, இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நல்ல பிரியாணி போடுறான், மட்டன் பிரியாணி, நாளைக்கு கிடைக்காது, 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடு, அள்ளி போட்டு வயிற்றுக்குள்ளே சேர்த்துடலாம்னு சேர்த்தா வயிறு ஏற்றுக்குமா? ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுனா கேட்க மாட்டேங்கிற, 2 நாள் உணவை 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் என் நோவு அறியாய். என் பிரச்சனையே உனக்கு தெரிய மாட்டேங்க வயிறே, எவ்வளோ கஷ்டப்படும், ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்க மாட்டேங்க, ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்க மாட்டேங்க. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியா, 2 நாள் உணவை 7 என்றால் ஏயா, ஒரு நாளும் என் நோவரியா, இடும்பை கூறியன் வயிறே உன்னோடு வாழ்தல் அடித்தன. இந்த வெங்காயமே வேண்டானதான் பட்டினத்தார் என்ன சொன்னா தெரியுமா? இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன்னர். யாராவது சாப்பாடு கொண்டு வந்து எனக்கு அன்பால் கொடுக்கணும், சும்மா நாயிட்ட போடுற மாதிரி போட்டு போகக்கூடாது, உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன்னார். தெளிவாக சொன்னார் அந்த ஆள். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதனால தான் அவர் இந்த மானிட பிறவியை பற்றி பாடும்போது சொல்வார், ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனித மீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமடம் இது என்று பார்வை மெய் வாய்செவி கால்கள் என்ற உருவமும் ஆகி உயிர்வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மகளிர்கள் சேனை தர அணை ஆடை மண்பட உந்தி உதைந்து கவழ்ந்து மடமையில் கொங்கை அமுதம் அறிந்து ஓரறி வீரறி வாகி வளர்ந்து உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவில் இறங்கி புழுதி அலைந்து தேடிய பாலரோடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயதரு ஞான குரு உபதேசமும் தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிற என்று பலரும் விளம்ப வாழ்16 பிராயமும் வந்து வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையினில் ஒரு தடியும் ஆகியே வருவது போவதும் ஒரு முதுகூனும் அந்தி எனும்படி குந்தி நடந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சும் உலர்ந்து வறண்டு திடமும் உலைந்து மிகவும் அலைந்து தேரினல் ஆதர வேதன நொந்து கலுவிக மீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சல மிஞ்ச கலகல வென்று மலஜலம் வந்து கால்வழி மேல்வழி சார நடந்து தெளிவும் இராமல் உரைதடு மாறி சிந்தையும் நெஞ்சும் உலர்ந்து வறண்டு திடமும் உலைந்து மிகவும் அலைந்து தேரினல் ஆதர வேதன நெந்து மறையவன் வேதன் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனி என தொந்தம் இனி என பந்தம் மேதினி வாழ்வு நிலாது என்ற கடன்முறை பேசும் உரைனா உறங்கி கைகொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி வந்து ஒளிகிட பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சி தடுமாறி வரும் நேரமே வளர்பிறை போல எயிரும் ரோமமும் சடையும் சிறு குஞ்சி விஞ்ச வளர்பிறை போல எம தூதர்கள் வந்து வளைகோடு வீசி உயிர்கோடு போக வந்து விழிந்து மனைவி நொந்து மகன் மைந்தர் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் அறிந்து பழையவர் காணும் அயலவர்கள் பந்தர் இடும் என்று பறையிட முந்தவே பிணம் வேக விசாரியும் என்று முதியவர்கள் தாம் இருந்து சிலர் பிணம் கழுவ எடும் உடலை வரிசை கெடாமல் இளைஞர்கள் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வன நொந்து விறகிட மூடி அழல்கொடு போட வெந்து விழுந்து நினங்கள் கருகி உறிஞ்சி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி ஆளுமேன்னு பாடி முடிச்சு. ஒரு பெண்ணிடம் நான் கல்யாணம் செய்து எப்படி நாம் குழந்தை உருவாகிறது, கரு எப்படி உருவாகிறது, அந்த குழந்தை எப்படி வளருது, அந்த குழந்தை எப்படி பள்ளிக்கூடம் போகுது, அந்த குழந்தை எப்படி மறுபடி கல்யாணம் அது செய்து அது எப்படி கல்யாணம் பண்ணுது, அதுக்கு எப்படி குழந்தை பிறகு, அது எப்படி வயசாகுது, அது எப்படி மறுபடி உடம்பு முடியாமல் படுத்து கிடக்குது, சுடுகாட்டுக்கு எப்படி போகுது, சுடுகாட்டில் கொண்டு போய் எப்படி எரிக்கிறாங்க, கடைசியில் ஒரு பிடி நீரில் வந்து நிற்கிறத தெளிவாக சுட்டி காட்டினார்.
முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாய் வெந்து மண்ணாவது கண்டும் படிசார்ந்த வாழ்வை நம்பியல்லால் இந்த பாரில் அவர் சொல்றார். முடிசார்ந்த மன்னர் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவன் கடைசியில் ஒரு பிடி நீருக்கு சமமாக போகிறான்னு சொல்றார். அப்ப இந்த உலகத்துல நம்ம நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நிலையான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். எப்படி என்றால், நாம் பிறவா பெருநிலையை யார் ஒருவர் அடைகிறார்களோ அவர்கள் அந்த நிலையை அடைய முடியும். அப்ப பிறவா பெருநிலையை அடைவதற்கு யாரை பற்றணும்? பிறவா யாக்கை உடையவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்ற வேண்டும். அவன் பிறவாதவன், அவன் இறக்காதவன். எந்த தாய் வயிற்றில் பிறந்து இந்த மண்ணிற்கு வந்ததோ அதற்கு நிச்சயமாக முடிவு என்பது ஒன்று உண்டு. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், மறந்தன உணரும், உணர்ந்தன மறையும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன உணரும். எல்லாமே மாற்றம் ஒன்றே மானிட தத்துவம் இல்லையா? மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனா நாம யாரை பற்றினால் இந்த நிலையை அடையலாம் தெரியுமா? இப்ப எனக்கு ஒரு உதவி தேவைன்னா எனக்கு மேல உள்ளவன்கிட்ட போய் கேட்டாதான் அந்த உதவி எனக்கு கிடைக்கும். அப்ப நாம் பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் என்றால் யார் பிறவாம இருக்கிறாங்களோ அவனுடைய காலை பிடிக்கணும். அப்ப அந்த பிறவா பெருநிலை யார் இருக்கிறா? சிவபெருமான் இருக்கிறார் இல்லையா? அவர் இருக்கிறாரு. முருகனும் எந்த தாய் வயிற்றையும் பிறக்கல. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் யாரு? அருணகிரி பெருமான். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே என்று பாடுகிறார். நம்ம சாமியைத்தான் திருடம்னு சொன்னாலும் நமக்கு உதவி செய்வார், கள்ளப்பையன்னு சொன்னாலும் நம்மளை உதவி செய்வார். பார்த்தீங்களா? தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன்கிறார். அங்க அப்பாவை திட்டுறாங்க, இங்க பையனை திட்டுறாங்க. பெம்மான் மகளை திருடும் திருடன்கிறாங்க. அப்ப இது செஞ்சாலும் ஓடி வந்து நமக்கு உதவுறாங்கல்ல. அப்ப பிறவா நிலையாக்கையாக இருக்கக்கூடிய அவனை நாம் சரணடைய வேண்டும் என்றால் இந்த அருளாள பெருமக்கள் சொல்லி சென்றுள்ள பதியங்களை நாம் உணர்ந்தால் நிச்சயமாக அந்த நிலை அடையலாம். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் நாவுக்கரசரும் நம்முடைய ஞானசம்பந்தரும் திருமறைக்காட்டில் தங்கியிருக்கிறாங்க. அப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு ஓலை வருது. பாண்டிய நாட்டிலேருந்து குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் ஒரு தூது அனுப்புகிறாங்க. இங்கே சமணம் ரொம்ப தலைத்து ஓங்குது. அதனால் இங்கே நீங்கள் அந்த சமணத்தை அழித்து சைவத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் வரணும்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானை அழைக்க வந்திருக்கிறாங்க. அப்போ ஞானசம்பந்த இதை கேள்விப்பட்டு உடனே கிளம்புறார். பக்கத்தில் இருக்கிற அப்பர் சொன்னார், ஆளுடை பிள்ளையாரை இப்போ நீங்கள் போக வேண்டாம், நாளும் கோளும் சரியில்லாமல் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த சமயத்தில் போனீங்கன்னா அந்த அமணர்கள் உங்களுக்கு நிறைய தீங்குகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த நேரத்தில் போக வேண்டான்னு அவர் சொல்கிறார். இப்போ ஆளுடைய பிள்ளை சின்ன குழந்தை, அது சொல்லுது, அப்பரே நீங்கள் உங்களுடைய வார்த்தையை நான் தட்ட மாட்டேன். ஆனால் என்னுடைய மனத்திலே 24 மணி நேரமும் நான் சிவபெருமானுடைய பாதத்தை தாங்கி கொண்டிருக்கின்றேன். எனக்கு எந்த கோளும் நாளும் என்னை என்ன செய்துவிட போகுது? எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். நாம் இதெல்லாம் விட்டுட்டு யாராவது சோசியக்காரன் சொன்னோம்னா பரிகாரம் செய்கிறதுக்கும் அங்கே போகிறது, பரிகாரம் செய்யுங்க வேண்டான்னு சொல்லலை, அதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை, காசு இருக்கவங்க செய்யலாம். ஆனால் அவற்று பரிகாரம் செஞ்சால் நமக்கு இறைவன் ஏதாவது செய்வானா? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அவன் என்ன ஏதாவது நம்ம கவர்மெண்ட்டில் ஏதாவது லஞ்சம் வாங்குற மாதிரி ஆளாக அவர் கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு. நாம் கொடுக்குற வாழைப்பழத்தை கூட அவன் வாங்க மாட்டான். நாம் கொடுத்துட்டு இருக்கோம் வாழைப்பழம் தேங்காய். ஒரு தேங்காய் வாங்கும் போதே நிறைய கடையில் பாருங்கள், கோயிலுக்கு நல்ல நெத்து தேங்காயாக கொடுங்க அப்படிம்பான். ஏன் சட்னிக்கு உதவுமா? அப்போ தேங்காய் வைக்கும்போது கூட நாம் கடையில் வைக்கும்போது நம்ம நினப்புக்கு தான் நாம் வாங்கிட்டு இருக்கோம். சிவபெருமானுக்கு வைக்கணும். நாம் கொடுக்குற கதலி பழத்துக்கும் சுண்டலுக்கும் பொங்கலுக்கும் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லை. அவர் சொன்னார், என் இறைவனை என்னுள் தாங்கி கொண்டிருக்கின்றேன் என்று கோளறு பதிகம் பாடினார். பெருமக்களே, உங்களிடம் சொல்லி செல்கிறேன், இந்த கோளறு பதியத்தை யார் ஒருவர் தினம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கோளினால் வரக்கூடிய அந்த நவக்கிரகங்களால் வரக்கூடிய துன்பங்கள் அற்று போகும். இது நான் சொல்லவில்லை, ஞானசம்பந்த பெருமான் சத்தியம் பண்ணி சொல்கிறார். அவர் சத்தியம் பண்ணி சொன்ன பாடல்கள் 4 பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே.
என்பொடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்தமாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்து அதனால் 9 18 6 உடனாயின நாட்களவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இதில் என்ன சொல்றாருன்னா, என்பொடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்தமாலை சிவபெருமானுடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் விவரிக்கிறார். கொன்றை மாலை சொல்றாரு, பிறைச்சந்திரனை சொல்றாரு, பாம்பை சொல்றாரு, ஊமத்தம்புவை சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. அடுத்தது 9 நட்சத்திரங்களை சொல்றாரு. 27 நட்சத்திரங்கள்ல 9வது நட்சத்திரம் ஆயில்யம். 9 1 9 1 சேர்த்தா 10, 10வது நட்சத்திரம் மகம். 9 1 7 9 7 16, 16வது நட்சத்திரம் விசாகம். 9 1 7 18, 18வது நட்சத்திரம் கேட்டை. உடன் 6 6வது நட்சத்திரம் திருவாதிரை. 9 1 7 18 6 உடனாயின நாட்களவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. உருவளர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையாள் தனோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருவளர் கலைய தூர்தி செயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. என்ன சொல்றாரு, உனக்கு ஒருவேளை உன்னுடைய வினைப்பயன் காரணமாக திருமகளோ துர்காதேவியோ அல்லது கலைமகளோ ஏதாவது உனக்கு தீவினையே செஞ்சு ஆகணும்னு இருந்தா கூட இந்த பாடலை பாடு, அவங்க உனக்கு தீமையே செய்ய மாட்டாங்க. உருவளர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையாள் தனோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருவளர் கலைய தூர்தி செயமாது திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. மதினுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் எங்கள் பருமான் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்து அதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நஞ்சனி கண்ட நெந்தை மடவாள் தன்னோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. என்ன சொல்றாரு, உனக்கு ஒருவேளை தீவினை பயனால உனக்கு தேவர்களும் முனிவர்களுமே உனக்கு சாதகமா இல்லாட்டி கூட இந்த கோளறு பதியத்தை பாடுராஜா, அவர்கள்லாம் உன்னை விட்டு விலகுவார்னு சொல்றார். செப்பிள முலைநன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிளம் அதிமப்பு முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான புத்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. எப்படி வாதம் பித்தம் சிலேத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடிகளை எல்லாம் இந்த பதிகம் சரிசமப்படுத்துமா. இது உடம்புல கூடுனக குறைஞ்சாதான் நோயே வருது. வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்து வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்படி வரிசைக்கா பாடிட்டே வராரு. கடைசியில் பாடலை சொல்றாரு, தேனமர் பொழில்கொள் ஆலை வளர் செம்பொன் எங்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் நலியா அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதேன்னு பாடுற. அப்போ வானத்திலேயே அரசாளக்கூடிய ஒருவருக்கு சூழல் ஏற்படும் என்றால் இந்த கோளறு பதியத்தை பாடுங்கள் என்று சொல்கிறார். அழகாக அருணகிரி பெருமான் பாடுவாரே, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாள் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன்னே தோன்றிடுங்கிறார். 27 நட்சத்திரத்தால் வரக்கூடிய விஷயங்களை முருகப்பெருமானிடம் இருக்கக்கூடிய இந்த 27 விஷயங்களை நீங்கள் மனதில் எப்படி நான் என் செய்யும் வினை என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாள் 2 காலு குமரேசர் இரு தாளும் சிலம்பு 2 தண்டை 2 குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் 4 2 8
தண்டையும் சண்முகமும் 6 8 6 14. குமரேசர் 2 தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் 12. 14 12 26. கடப்ப மாலை 27. இந்த 27 மாலை 27 விஷயங்களை யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு 27 நட்சத்திரங்களால் வரக்கூடிய எந்த உபாதையும் வராது என்று அருணை பெருமான் சொல்றார். அப்ப இவற்றை எல்லாம் நாம் அவர்கள் சொல்லி சென்றுள்ள விடயங்களை நாம் பின்பற்றி சென்றால் இந்த உலகத்தில் நாம் நல்ல வாழ்க்கையை வாழலாம். அதைத்தான் இந்த தேவாரம் காட்டும் திருவருளாக நமக்கு இங்கே அழகாக நாம் சிந்திப்பதற்கு இந்த திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்தது. இதுகாரும் அருமையாக இருந்து கேட்டு செவிமெடுத்த அத்துணை சான்றோர் பெருமக்களுடைய பொற்பாத கமலங்களையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வான்மலை வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.